மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாரு. தருளும் இறைவா நன்றி, எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி, வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம் சார். காலை செல்வ வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏழுமலை. கார்த்திக் ஐயா வந்தாச்சுங்களா? ஓகே. நேற்று நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வியை முன்வைத்து அனுப்பினேன். அந்த கேள்விக்கு உண்டான கேள்விகள் தயாரா? ஐயா, நேற்று கேட்கப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட உண்டான கேள்விகள் தயாரா என்று கேட்கின்றேன். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் ஐயா. இந்த இதுல எனக்கு நேர ஆளுமைன்றது ரொம்ப அவசியமா தேவைப்படுது. நான் 6 மணிக்கு கண்டிப்பாக வெளியே செல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால 6 மணியோட நான் வெளியே போயிடுவேன் ஐயா. அதனால எனக்கு என்ன கேள்வி மட்டும் எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் நோட் பண்ணிட்டு அடுத்த கிளாஸுக்கு கூட நான் முன்னாடி சொல்லிடுறேன். இல்ல இப்ப நான் கேட்கிறேன். இல்ல, இப்ப நான் மத்தவங்க எல்லாம் கேட்கறதுக்குள்ள நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். நேற்று என்ன கேட்கப்பட்டது என்றால், நாம் மனம் குறித்த ஒரு பாடத்திட்டத்தை பார்த்தோம். சரிங்களா ஐயா? வெங்கட்ரமன் ஐயா, புரியுதுங்களா? மனம் குறித்த ஒரு பாடத்திட்டத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம இந்த 10 நாள்ல. அப்போ எனக்கு தெரிஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மனம் சார்ந்து. அப்படின்னும் போது நீங்க கிளியர் ஆகணும்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனம் சார்ந்த கேள்விகள் எதுனும் இருந்தால் அதை குறித்து கொண்டு வர சொல்லி நீங்க சொன்னேன்.
உங்ககிட்ட மனம் குறித்து என்னென்ன கேள்விகள் இருக்கிறது? ஏன்னா எப்பொழுதுமே ஒரு பொருளை பற்றிய தெளிவு உங்களுக்கு பிறந்து விட்டால் யாருமே குழப்ப முடியாது. சரிங்களா? அதுக்காகத்தான். அப்போ மனம் சார்ந்து இந்த பாடத்திட்டத்துக்கு பிறகு நீங்க வேற எங்கேயாவது போயிட்டு இல்ல யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க, ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, ஒருவேளை அப்படி இருக்குமோ? இது ஒருவேளை இப்படி செயல்படுமோ? அப்படின்லாம் இல்லாம உங்களுக்கு ஒரு மனதினுடைய தெளிவு கிடைச்சிரணும். சரிங்களா? அதுக்காக தான். ஐயா ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் மில்டன் பேசுறேன். இல்லைங்க, உங்ககிட்ட கேள்வி தயாரா இருக்குதா? இருக்கியா? ஓ எத்தனை கேள்விகள் இருக்கிறது? ஒரு கேள்வி நான் இப்ப உடனே தோன்றது ஒரு கேள்விதான். அதுக்கப்புறம் ஏதாவது தோணுச்சுன்னா இல்ல, தோன்றின கேள்வி ஒண்ணு இருக்குன்னா அதை எழுதி வச்சுக்கங்க இப்போ. சரிங்க சரிங்க. ஏன்னா நேற்று நாம சொன்னோம், நம்ம இன்னைக்கு வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய கேள்விகளை எல்லாம் குறித்து கொண்டு வாருங்கள் என்று. இப்போ யார் யார்கிட்ட கேள்விகள் தயாராக இருக்கிறது? ஏழுமலை ஐயா கிட்ட தயாராக இருக்கிறது. ஐயா எத்தனை கேள்விங்க ஐயா இருக்குது? 3 கேள்விகள். 3 கேள்விகள். நன்றிங்க ஐயா. மற்றவங்க கிட்ட? சார் இல்ல சார், கேள்விகள் இல்ல சார். இல்ல, கேள்விகள் இல்லைன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, எப்படி புரிந்து கொள்வது? அதாவது மனம் பற்றிய முழு தெளிவும் கிடைத்து விட்டது என்று பொருளா? அல்லது என்ற கேள்வியை கேட்பது, முன்வைப்பது என்ற குழப்பமா? கேள்வி எழுப்ப முடியல சார், கேள்வியை எழுப்ப முடியல. அப்ப மனம் சார்ந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் கூறிவிடுவீர்களா? இல்ல சார், ஒன்னும் வந்து இந்த சூழ்நிலையில என்ன கேள்விகள் கேட்கறதே தெரியலங்கிறதுக்காக சொல்ல வரேன். நம்ம எப்படி யோசிச்சாலும் கேள்விகள் வரல எனக்கு. இந்த இந்த மனம் சார்ந்ததுல இத்தனை நாள் நம்ம இது பண்ணதுல ஒரு சரியான கேள்விகள் இன்னும் என்ன கேட்கணுங்கிற எண்ணங்களே எனக்கு அந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு ஆனா கேள்வி கேட்கறதுக்கு தான் ஞானம் ஜாஸ்தியா வேணும். அந்த அளவுக்கு அது இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இருக்கு. அடுத்தவங்க கேட்கிற ஐயா, கேள்வி அதுக்குதான் நம்ம வச்சுதான் முதல் நாள் பாடமே நடத்தணும். எல்லாமே நினப்பு தான் காரணம். ஆமா. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் நீங்கள். இல்ல, கேள்வி கேட்பதற்கு ஞானம் நிறைய வேணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய தான் வேணும். கேள்வி கேட்பதற்கு ஞானமே வேண்டியதில்லை என்று நினைத்தீர்கள் என்றால் ஞானமே வேண்டியதில்லை. பாண்டியராஜ ஐயா கை கட்டாதீங்க. சரிங்கய்யா. சிவபாலன் ஐயா கிட்ட கேள்வி இல்லை. நாங்கெல்லாம் பேசுறோம். உங்ககிட்ட ஏதாவது கேள்வி தோன்றுகிறதான்னு பார்த்து எழுதி வைங்க. சரிங்க சார். சரிங்களா ஐயா? சரி, பாண்டியராஜ் ஐயா. இனிய காலை செல்வ வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னிடம் 2 கேள்விகள் உள்ளது. 2 கேள்விகள் உள்ளது. நன்றிங்க ஐயா. தமிழ்வாணன் ஐயா. எதுவும் இல்லை சார் இப்போ. மில்டன் ராஜசேகர் ஐயா, உங்க சைடுல இருந்து இரைச்சல் வருது. நீங்க மைக்கை வந்து மியூட் பண்ணி வச்சுக்கங்க. எப்ப பேசுறீங்களோ அப்ப மட்டும் ஆன் பண்ணிக்கங்க. தமிழ்வாணன் ஐயா, கேள்விகள் எதுவும் இல்லையா? எதுவும் இல்லை சார். சரி, ஏழுமலை ஐயா கிட்ட 3 கேள்வி இருக்குது. அருணகிரி ஐயா? 4 கேள்விகள் உள்ளது. 4 கேள்விகள் உள்ளது. சார் என்கிட்ட 3 கேள்வி இருக்கு சார். இருங்க ஐயா, நான் கேட்டுட்டே வரேன் லைனா. அன்பு செல்வன் ஐயா? 2 கேள்விகள் உள்ளது ஐயா. 2 கேள்விகள் உள்ளது. வேலு மதனன் ஐயா? 3 ஐயா. 3 கேள்விகள் உள்ளது. பட் அது சரியான கேள்வியான எனக்கு தெரியலங்க ஐயா. அதுவும் நீங்க யோசிக்கணும், எழுதியிருக்கேன். அதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். ஓகே. இல்ல, உலகத்திலே கடைந்தெடுத்த கேவலமான கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேங்க. சரிங்களா? ஏன்னா சில பேர் கேள்வி கேட்கறதுனாலேயே தன்னை மிகப்பெரிய புத்திசாலியாக, மிகப்பெரிய அறிவாளியாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஓகேங்க. சரிங்களா? யோகானந்தம் ஐயா? ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா.
நீங்க மியூட்ல வச்சு பேசினாலே கேட்கக்கூடிய சக்தியை நான் இன்னும் பெறவில்லை. அப்போ நீங்க மியூட்ல வச்சு பேசலாம். இல்லைங்க, நான் நோட் பண்ண விட்டேன், அதனால இல்லையா? சரி, நோட் பண்ணாம விட்டீங்கன்னா இப்போ இனிமேல் நோட் பண்ணீங்க. இந்த நிகழ்ச்சிக்குள்ளார உங்களுக்கு மனம் சார்ந்த கேள்விகள், மனம் சார்ந்த உங்களிடம் எழக்கூடிய கேள்விகள் ஏதேனும் இருந்தால் இப்பொழுது குறித்துக் கொள்ளுங்கள். சரிங்க சரிங்க. மில்டன் ராஜசேகர் ஐயா சொல்லுங்க ஐயா, எத்தனை கேள்விகள் உள்ளது? 3 கேள்விகள் ஐயா. 3 கேள்விகள் உள்ளது. ஓம் குமார் ஐயா, எதுவும் இல்லையா? கேள்வி இல்லை. கேள்விகள் இல்லையா? இல்ல, எதுவும் தோண மாட்டேங்குது கேள்வி. என்ன கேள்வி கேட்கறதுன்னு சொன்ன மாதிரி ஆகும். இல்ல, அப்ப அவ்வளவு கேள்விகள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா, இல்ல கேள்விகள் இல்லையா? கேள்விகள் இல்ல சார். கேள்விகள் இல்லை. வெங்கட்ராமன் ஐயா, நீங்க தான் சொல்லிட்டீங்க. நீங்க இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள குறித்துக் கொள்ளுங்கள். கார்த்திக் ஐயா. ஐயா, என்னிடம் 2 கேள்விகள் உள்ளன. மன்னிக்கிறேன். சொல்லுங்க வெங்கட்ராமன், 2 வெங்கட்ராமன் ஐயா. கேள்விகள் உள்ளன. 2 கேள்விகள் உள்ளது. நன்றிங்க. கார்த்திக் ஐயா. 3 கேள்விகள் இருக்கு. 3 கேள்விகள் உள்ளது. நன்றிங்க. ஆமா, அதே மாதிரி நானும் 6 மணிக்கு எக்ஸிட் ஆகணும் ஐயா. எனக்கு நன்றிங்க. அடுத்த அலுவல் இருக்கு அப்படிங்கிறேன். நன்றி. ஹாப்பி கண்ணன் ஐயா. சார் மோஸ்ட்லி எந்த கேள்வியும் இல்லைங்க ஐயா. சரி, மோஸ்ட் இல்லாம தேங்க்யூ ஸோ மச். இல்லைங்க ஐயா. இல்ல, அப்பயும் இல்ல. நன்றிங்க. சரி, இப்போது கார்த்திக் ஐயா, நீங்க எப்போ உள்ள வந்தீங்க? இன்று என்னங்கய்யா? இன்று எத்தனை மணிக்கு உள்ளே வந்தீர்கள்? 5:01 நினைக்கிறேன் ஐயா. 5:01? ஆமா. சரி, அதுக்கு அடுத்தபடியா வேற யாரும் கேட்டாங்களே? வெங்கட்ராமன் ஐயா. வெங்கட்ராமன் ஐயா, எத்தனை மணிக்குள்ள வந்தீங்க? 4:59 ஐயா. 4:59. நன்றி. ஆகவே 6 மணிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புபவர்கள் 5 மணிக்கு முன்பாக உள்ளே வந்து விடுங்கள். சரி. சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு மனசுல இருக்கிற நினைப்பு வரும்பொழுது எப்போனாலும் வரலாம், ஆனா போகும்போது சரியான நேரத்துக்கு போயிடணும். இல்ல, இது வந்து நான் கார்த்திக் ஐயாவுக்காக சொல்லல, பொதுவா சொல்றேன். நானும் பல இடங்கள் அப்படி இருந்திருக்கிறேன். சில ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது எப்பயாவது போயிருப்போம், ஆனா அது 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடணும், 4 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடணும் அப்படின்னு. அப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கத்துக்கிட்ட ஒரு பாடம், சரியான நேரத்திற்கு ஒன்றிலிருந்து விடைபெற வேண்டும் என்றால் நாம் சரியான நேரத்திற்கு சென்றிருக்க வேண்டும், அல்லது சரியான நேரத்திற்கு முன்பாக செல்ல வேண்டும். சென்றால் நாம் சரியான நேரத்துக்கு விடைபெறலாம். நன்றிங்க. நன்றி. சரி, இப்போ கேள்வி இருக்குது. அப்படியே இடையிடையே ஒவ்வொருத்தருடைய கேள்விகளா பார்த்துக்கலாம். நாராயண ஐயா, உங்ககிட்ட கேட்கவே இல்லையா? சொல்லுங்க ஐயா. அதாவது கழிச்சு விட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, ஞாபகமா கேட்டீங்க. இல்ல என்கிட்ட வந்து 3 கேள்வின்னு இல்லை, எனக்கு ஒரு 3 அபிப்பிராயம் இருக்கு மனத்தை பற்றி. அது கரெக்டா தப்பா, அதுக்காண்டி 3 எண்ணம் எழுதி வச்சிருக்கிறேன். அதான் கரெக்டா தப்பானாலே அவர் கேள்வி தானே. என்னைய பொறுத்தவரை கரெக்ட் நான் நினைக்கிறேன். நீங்க தான் அதுக்கு ஆன்சர் சொன்னா பதில் வந்ததுன்னா கரெக்ட், அவ்வளவுதான். கேள்வி கரெக்ட் கேட்கறது இப்ப சரியா தவறான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்க போறீங்க அப்படின்னு அது கேள்வி ஆயிடுது இல்லையா? ஆமா, அப்ப அது கேள்விதான். அதுதான் சொன்னேன், 3 எழுதி வச்சிருந்தேன். ஓகே, நன்றிங்க. சரி, கௌதம் இப்பதான் வந்திருக்காரு. கௌதம். ஆமா, கௌதம் ஐயா, நேற்று கொடுத்த வீட்டு பாடம் திட்டம் தயாரா? வீட்டு பாடம் ஒன்றும் கொடுக்கலீங்களா சார்? இல்ல, நாளைக்கு வரும்பொழுது மனம் சார்ந்த கேள்விகள் ஏதேனும் இருந்தால் குறித்து கொண்டு வர சொல்லியிருந்தோம். கேள்விகள் எதுவும் இல்லை சார். கேள்விகள் எதுவும் எழுதவில்லையா? இல்லையா? எழுதல சார். எழுதல. இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளார எழுதிருங்க. சரி சார், சரி. ஏனென்றால் நம்முடைய பயணம் இருக்கு பாருங்க, நம்மளுடைய பயணம் செல்வந்தர் ஆவதற்கான பயணத்துல இருக்கிறோம். நம்ம அந்த செல்வந்தர் ஆகக்கூடிய பயணத்துல உங்களுக்கு பெரும்பான்மையான
செயல் திட்டங்களை உருவாக்கி உங்களை செல்வந்தனாக்கப் போவது எதுவென்றால் உங்களுடைய மனம். ஆகவே மனதிலே நமக்கு ஒரு தெளிவு பிறந்து விட வேண்டும். அப்பதான் அடுத்தடுத்த பாடத்திட்டங்களுக்கு எல்லாம் போகும் பொழுது நீங்க அதை மனதோட சரியான வகையில பொருத்தி கொண்டு போகிறதுக்கு முடியும். இல்லைன்னா அங்கங்க விடுபட்டதுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவேன், இது என்னைக்கு சொன்னானே தெரியல, நீங்க நோட்டை போட்டுட்டே இருப்பீங்க, கவனம் முழுது நோட்டுக்கு போயிடும், அப்புறம் அந்த வார்த்தை மேல இருக்காது. நன்றி, நன்றிங்கய்யா. சரி, இப்ப எல்லாரும் வந்துட்டோம். நம்ம அர்ஜுன் சீதா சார் வரல, லட்சுமி அம்மா திலகம் அம்மா வரல, இன்னும் மேஜர் நாராயணன் சார் இன்று வரவில்லை, ரங்கராஜன் சார் வரல, கலைச்செல்வன் சார் வரல, ஓம்குமார் சார் கடைசியா வந்துட்டாரு, கௌதமன் சார் வந்தாச்சு, மில்டன் சார் வந்தாச்சு. ஓகே, நம்முடைய தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பது. சரிங்களா? ஆனால் நீங்க எந்த துறையில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் மறந்துவிடக் கூடாத ஒன்று, உங்களுக்கு அவ்வப்பொழுது தூண்டுகோல் வேண்டும். அந்த வகையிலே நாம் செல்வந்தர் ஆவதற்குண்டான பாதையில் எப்பொழுதெல்லாம் தொய்வு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மனதை நாம் தூண்டி விட வேண்டும். சார் அதை இன்னொரு சொல்லுங்க சார். சுடர்விடும் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பது தமிழ் பழமொழி. ஏன்னா அது பஞ்சுத்தன்மையில இருந்து அது எண்ணெயை உறிஞ்சி 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 எரிய 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 என்ன ஆகுன்னா அந்த பஞ்சுத்தன்மை சாம்பலாக மாறிடும். அது சாம்பலா மாறின பிறகு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த சாம்பலையும் தாண்டி அது இன்னும் சாம்பலும் எரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அங்க எரியறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அதனால என்ன ஆகுன்னா அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அது குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால என்ன ஆகுன்னா ஒரு கட்டத்து மேல எண்ணெய் நிரம்பி இருக்கிற பகுதி வரைக்கும் அது வந்துருச்சுன்னா என்ன ஆகுன்னா தானாவே அணைஞ்சிரும். சரிங்களா? அப்படி அணையாம இருக்கணும் அப்படின்ற பொழுது அதை நம்ம அப்படி கொஞ்சம் தூண்டி விடணும். எண்ணெயில இருந்து கொஞ்சம் மேல ஏத்தி வைக்கணும். அதுதான் தூண்டுகோல்ன்றது. கார்த்திக் ஐயா இருக்கீங்களா? கார்த்திக் ஐயா, அப்போ சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் அவசியம். அதே போல உங்களுடைய மனம் அவ்வப்பொழுது தூண்டி விடப்பட வேண்டும். ஆகவே நாம் மனதனுடைய வகைகள் பார்த்தோம், மனதனுடைய தன்மைகளை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க பொழுது மனதை தூண்டும் பிரதான வடிவங்கள் எவை, மனதை தூண்டக்கூடிய பிரதான வடிவம் எவை அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். நாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம் ஒரு உயிர் இந்த உலகத்தில் எப்படி பிறந்தது என்று. எப்படி பிறந்தது? ஒரு அணுவில். ஒளி 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 வெப்பம் கொண்டு ஒரு உயிர் தோன்றியது. உயிர் தோன்றி. அப்போ உயிர் தோற்றத்துக்கு எது காரணமாக இருக்கிறதோ அதுவே நம்முடைய மனதை இயக்குகிறது, அதுவே பிரதானமாகவும் இருக்கின்றது. அப்போ இந்த ஒளி ஒளி வெப்பம் பார்க்கும்போது இந்த மூன்றை கொண்டு உயிர்கள் உருவானதனால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் வாழக்கூடிய தன்மையினால் அது மூன்று வகைப்படுகிறது. என்னென்ன வகைன்னு சொல்ல முடியுமா?
அதாவது இது 3ஐ கொண்டு உயிர்கள் பிறந்த காரணத்தினால் உலகத்தில் உள்ள உயிர்கள் வாழும் தன்மையை கொண்டு 3 வகையாக பிரிக்கலாம். அந்த 3 வகை என்ன என்று சொல்ல முடியுமா? தாவர வகை, மிருக ஜீவன், மனித ஜீவன் அப்படி சொல்லலாம். இல்லைங்க ஐயா. நீரில் நீர் சார்ந்து வாழும் உயிரினங்கள், நிலம் சார்ந்து வாழும் உயிரினங்கள், பாலைவனத்தில் வாழும் உயிரினங்கள் சார். அத நன்றிங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க அருணகிரி ஐயா. ஊர்வன, பரப்பன, அப்புறம் நீரில் இருப்பவன இல்லைங்க ஐயா. அதாவது 3ஆ பிரிக்கிறது மூன்று தான். நீர் நீர் அதாவது நிலம் நீரும் நிலமும். 1 நிலத்தில் வாழ்பவை, 2 நீரில் வாழ்பவை, நீரில் வாழ்பவை. 3 மற்றும் நீரில் நிலத்திலும் நீரிலும் வாழ்பவை. நீரில் வாழ்பவை. அப்போ அதனுடைய வாழும் தன்மை 3ஆக பிரிகிறது. இந்த இடத்துல நிலத்தில் வாழ்வதை கொண்டு சென்று நீரில் போட்டீர்கள் என்றால் அது உயிர் பிரிந்துவிடும். நீரில் வாழ்றதை கொண்டாந்து நிலத்துல வச்சோம்னா உயிர் போயிடும். நிலத்திலேயும் நீரிலேயும் வாழக்கூடிய உயிரினம் தான் 2 இடத்திலேயும் வாழும். அதை போல உயிர் ஆக்கத்திற்கான 3 மூலப்பொருட்கள் எது என்று பார்க்கும்போது சவுண்டு, லைட்டு, ஹீட்டு, இந்த தன்மையும் அவ்வாறான தன்மை கொண்டது. அதனால்தான் உயிர்கள் இப்படி வாழ்கிறது. அதாவது இதற்கு என்ன தன்மை என்றால், ஒலி சவுண்ட் இருக்கு பாருங்க, சவுண்டு நகர வேண்டும் என்றால் ஊடகம் அவசியம். அதாவது ஒளி பரவ வேண்டும் என்றால், சவுண்டு பரவணும்னா ஊடகம் வேண்டும். லைட்டு நகரம்னா ஊடகம் இருக்கக்கூடாது, ஊடகம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் வெப்பம் இருக்குது பாருங்க, வெப்பம் ஊடகத்தின் வழியாகவும் பரவும், ஊடகம் இல்லாமலும் பரவும். புரியுதுங்களா? இங்க ஊடகம்னா எப்படி சார் அதை இது பண்ணிக்கிறது சொல்லுங்க சார். அதான் ஐயா, இப்போ காற்று இல்லைன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்காது. காற்று ஒரு ஊடகம், சரிங்களா? ஒருவேளை சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்முடைய பூமி வரைக்கும் காற்று மண்டலமாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சூரியனுடைய ஒளி இவ்வளவு கிளியரா நமக்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா, ஒளி லைட் இருக்கு பாருங்க, லைட்டு காற்றினுடைய உள்ள போகும்போது என்னன்னா சிதற ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம அந்த பனிக்காலத்தெல்லாம் பாருங்க, காற்றெல்லாம் பனியாக இருக்கிற காரணத்தினால நமக்கு அந்த லைட்டுடைய வெளிச்சம் சீரா இருக்காது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது சவுண்ட் இருக்கு பாருங்க, சவுண்ட் ஊடகம் இல்லைன்னா அதனால பரவ முடியாது, நகர முடியாது. ஆனா இதே ஏதாவது ஒரு ஊடகம் வைத்தீர்கள் என்றால் அது லைட்டுக்கு தடை. அது லைட்டுனால அது விரைவாக பரவுவதற்கோ அல்லது நகர்வதற்கோ அது தடையது. ஊடகம் இல்லாத இடத்துல தான் லைட்டால ஸ்பீடா போக முடியும். புரியுதுங்களா ஐயா? அப்போ ஏதாவது ஒரு ஊடகம் இல்லை அப்படின்னா சவுண்டு பரவாது, ஊடகம் இருந்தா லைட்டு பரவாது. அதனாலதான் நீங்க காதை வச்சு நீங்க கைகள் வச்சு பொத்துனா கூட உங்களுக்கு சவுண்டு கேட்கும். ஆனா கண்ணை நீங்க மூடிட்டாலே போதும், காட்சி மறைஞ்சிடும். ஏன்னா ஒளிக்கு நடுவில் ஏதாவது ஒரு பேப்பர் போட்டீங்கன்னா கூட சரி, அவள ஒளி கடந்து அந்த பக்கம் போகாது. சிவபலன் ஐயா புரியுதுங்களா? புரியுது சார். ஆனா வெப்பம் இருக்கு பாருங்க, வெப்பம் ஊடகத்தின் வழியாகவும் பரவும், நகரும், ஊடகம் இல்லாமலும் நகரும், பரவும். இது புரியுதா? புரியுது சார். ஒருத்தர் வீன்னு இன்சியல்ல வந்திருக்காரு, அவரோட பேர் என்ன? ஹலோ சார், வீன்னு இன்சியல்ல வந்திருக்கேன் ஐயா. வீன்ற பேர்ல வந்திருக்கிறவங்க யாருங்க ஐயா? புதுசா இன்னைக்கு வந்திருக்காங்களா சார்? உங்க பேரு இது மட்டும் சொல்லுங்க சார்.
இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு. ஐயா பேர் சொல்லுங்க ஐயா. ஐயா நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சரி, அவரை ரிமூவ் பண்ணிடுறேன் சார். தெரியல. இல்ல என்னன்னு தெரியல. ஐயா நாங்க பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இருங்க ரிமூவ் பண்ணாதீங்க. பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயா இங்க இருக்கிறவங்க யாருக்காவது அவர் அறிமுகமா இருக்கிற நபரா இருக்கிறாங்களா? இங்க இருக்கிற யாருக்கா தெரியுதா அவர் யாருன்னு? இல்ல, அவர் வந்திருக்காரு சார். முன்னாடி அறிமுக வகுப்புல வந்தாரு. 2-3 நாள் வந்தாரு. பேர் தெரியல. ஐயா நாங்க பேசுறது கேக்குதுங்களா? சரி, விட்டுரு, ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் சார். பதிலே சரிங்க ஐயா. ஓகே. நமக்கு இடைஞ்சல. ஓகே. அப்போ சவுண்டுக்கு ஒரு ஊடகம் தேவை, லைட்டுக்கு ஊடகம் தேவையில்லை, வெப்பத்திற்கு ஊடகத்தின் வழியாகவும் பரவும், ஊடகம் இல்லாமலும் பரவும். அதன் காரணமாக தான் உயிர்களுடைய அதனுடைய வாழும் தன்மை 3 வகைப்படுகிறது. கிளியரா சார்? ஓகே சார் இன்னொரு சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து ஊடகம் வந்து வெப்பத்தினாலும் பரவும், காற்று ஊடகம் பரவாதுங்க ஐயா. இங்க பாருங்க, சவுண்ட் இருக்கு இல்லையா? சவுண்ட் வந்து நகரணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும், அது பரவணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஊடகம் வேணும். அப்படி ஊடகமாக அதை எதை பயன்படுத்திக் கொள்கிறது? காற்றை ஊடகமாக பயன்படுத்திக் கொள்கிறது. சரிங்களா? லைட்டுக்கு அந்த ஊடகம் வேண்டியதில்லை. சவுண்டுக்கு வந்து எந்த தடங்கள் இருந்தாலும் அதை தாண்டி சவுண்டு போகும். கரெக்டா? ஆமாங்க, ஏன்னா அது ஊடகத்தின் வழியா தான் போகும். ஓகே. ஒளி வந்து ஒரு சில்வர் தட்டு எடுத்துட்டு இல்ல, ஒரு சில்வர் தட்டு எடுத்து தட்டினீங்கன்னு வச்சுக்கீங்க, உடனே அதுல இருந்து சவுண்ட் கிரியேட் ஆகுதுல்ல? ஆமா. ஆனா அதுல ஒளிக்கு வருமா? லைட் வருமானா? வராது. லைட்டுக்கு இடையில ஏதாவது தடங்கள் இருந்தா சில்வர் தட்டு வச்சீங்கன்னா அது வழியா லைட் போகுமானா? போகாது. அந்த இடத்து வரை நிக்கும், அதோட நின்றும், தடங்கள் ஏற்பட்டு. ஆனா ஒரு சவுண்ட் வருது அப்படின்னா நீங்க சில்வர் தட்டு வச்சீங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த சவுண்ட் சில்வர் தட்டு வரைக்கும் ஒரு மாதிரி வரும், வந்து அந்த சவுண்ட் அந்த சில்வர் தட்டு ரிசீவ் பண்ணி அது வெளியேறும்போது வேற மாதிரி வரும், ரிட்டர்ன் ஆகி வேற மாதிரி போயிடும். ஆமா, மொத்தத்துல வந்து சில்வர் தட்டுனால அந்த ஒளியை கடத்த முடியும், சவுண்டை கடத்த முடியும். ஆனா அதே ஒளியை கடத்த முடியுமானா கடத்த முடியாது. சிவபாலன் ஐயா புரியுதுங்களா? புரியுது சார். ஊடகம்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு பொருள் வழியா தான் அது நகர முடியும். சரிங்களா? அப்போ நம்ம ஆகாயம் என்று சொல்லப்படுவது எந்த அணுக்களும் இல்லாத வெற்றிடம். அது அங்க காற்று கூட இல்லை. நம்ம பொதுவாடி பாக்குறோம், வானத்தை பார்க்கும்போது அப்படியே நீல நிறமா தெரியுது, அதனால எல்லா இடத்துலயும் காத்து இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாமே தவிர, ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு காற்று கிடையாது. சரிங்களா? அதனால அந்த காற்றுடைய மண்டலம் இருக்கு பாருங்க, காற்று மண்டலம் இழுத்து வச்சிருக்கிற காரணத்தினால்தான் நாம என்ன பண்றோம்னா சேட்டலைட்லாம் ராக்கெட் மேல ஏத்தி அனுப்புறோம். இல்லைன்னா விமானத்திலே கொண்டு போய் போட்டு வந்துடலாம். சரிங்களா? எதுக்காக ராக்கெட்ல ஏத்துறோம்னா அந்த புவியினுடைய ஈர்ப்பு விசைக்கு தாண்டி அது வெளியே போகணும். அப்ப அந்த ஈர்ப்பு விசை எது வரைக்கும் செயல்படுதுன்னா காற்று மண்டலத்தினுடைய உச்சம் வரைக்கும் அது செயல்படுது. காற்று மண்டலத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா செயல்படாது. அப்ப அந்த காற்று மண்டலத்தை விட்டு வெளியில கொண்டு போய் போடுறதுக்கு நமக்கு ராக்கெட் தேவைப்படுது. அப்ப என்னன்னா இந்த சவுண்டுக்கு இந்த காற்று மண்டலம் இருக்கிற வரைக்கும் அது கேட்டுட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னன்னா, சவுண்டுன்னா ஊடகம் தேவை, ஒளி என்றால் ஊடகம் தேவையில்லை, வெப்பம் என்றால் அதற்கு ஊடகத்தின் வழியாகவும் பரவும், ஊடகம் இல்லாமலும் பரவும். நீங்க ஒரு இரும்பு கம்பி நெருப்புல காமிக்கிறீங்க ஐயா, சரிங்களா? இரும்பு கம்பி நெருப்புல காமிக்கிறீங்க, நெருப்புல இப்ப இரும்பினுடைய ஒரு முனை இருக்கிறது, இன்னொரு முனை நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னா இப்ப நெருப்பு உங்க கைகிட்ட வரல, ஆனால் வெப்பம் வந்துன்னா சுடும். இப்போ
புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த இரும்பு வந்து உங்ககிட்ட வரத்துக்கு அந்த இரும்பு ஒரு ஊடகமாக பயன்படுகிறது வெப்பத்திற்கு. சரிங்களா? இரும்பு ஒரு ஊடகமாக செயல்படுகிறது வெப்பத்திற்கு. ஆனால் சூரியனில் உள்ள வெப்பம் பூமியை வந்து அடைவதற்கு அது ஒளியிலே அந்த வெப்பத்தை தாங்கி வருகிறது. லைட்டின் வழியா அந்த வெப்பம் இங்க கொண்டு வரப்படுகிறது. அப்ப அது ஊடகம் இல்லாமலே அது வருதுங்கிறது. அப்போ நமக்கு சூரியன் கிட்ட இருந்து பூமிக்கு வெறும் வெளிச்சம் மட்டும் வரவில்லை. முடிச்சிருங்க ஐயா. வெறும் வெளிச்சம் மட்டும் வரவில்லை, வெப்பமும் சேர்ந்துதான் வருகிறது. அப்ப அந்த வெப்பம் ஊடகம் இல்லாமலும் அங்கிருந்து வருகிறது. புரியுதுங்களா ஐயா? சார் அந்த இரும்பு கம்பி மட்டும் சொல்லுங்க சார். சூரியன் கூட புரியுது, இரும்பு கம்பியில வந்து வெப்பம் மட்டும் ஊடகம் வழியா வருதுன்னு சொல்றீங்களா சார்? அதாங்க ஐயா, இந்த இடத்துல இரும்புங்கிறது ஒரு ஊடகம் ஐயா வெப்பத்துக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அந்த நெருப்பு வெளிச்சத்தை கொடுக்குதா? இருங்க, அந்த நெருப்பு வெளிச்சத்தை கொடுக்குதா? ஆமா. வெப்பத்தை கொடுக்குதா? கொடுக்குது. அப்ப அந்த நெருப்பு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது. ஆனால் நீங்க கம்பி வச்சீங்கன்னு வச்சுங்க, வெப்பம் மட்டும் அது வழியா வந்துரும். ஒளி வராது. கம்பி வழியா வெளிச்சம் வராது. ஆமா. புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல கம்பிங்கிறது ஒரு ஊடகம், இரும்புங்கிறது ஒரு ஊடகம். அந்த ஊடகம் ஒளியை கடத்தாது, அதாவது லைட்டை கடத்தாது. ஆனால் வெப்பம் அதனால் கடத்தப்படும். சார் ஊடகம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு கருத்து கேட்டது காற்றுன்னு சொன்னீங்க சார். இல்லைங்கய்யா, அதாவது அணுக்கள் கொண்ட எல்லா பொருளுமே ஊடகம் தான். கரெக்ட். புரிஞ்சுதா? ஓகே. ஊடகம்னா ஒரு பொருள், ஊடுவதற்கான ஒரு பொருள். சாலிட், லிக்விட், ஏர். ஓகேங்களா? எல்லாமே ஊடகம் தான். இன்னைக்கு மீடியான்ற பேருக்கு நம்ம தமிழ்ல என்ன வச்சிருக்கிறோம்? ஊடகம் வச்சிருக்கோம். அது என்னன்னா ஒரு தகவலை கொண்டு சேர்ப்பது. சரிங்களா? அதுக்குதான் அதுக்கு மீடியமா இருக்குது, நடுவுல இருக்குன்னு அர்த்தம். எங்க இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் நடுவுல ஒண்ணு இருந்தா அது மீடியமா இருக்கிற காரணத்தினால அது பேர் மீடியா. தமிழ்ல ஊடகம். சரிங்களா? ஒரு செய்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பது. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஊடகம் அப்படின்னா என்ன பொருள்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பொருள். நான் நிறைய அறிவியல் படிக்கணும் பொழுது. மனசை பத்தி பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அறிவியல் பாடம் எல்லாம் படிச்சு வச்சுக்கணும். நன்றிங்கய்யா. இப்ப புரிஞ்சுதுங்களா ஐயா உங்களுக்கு? நீங்க இரும்பை பத்தி சொன்னோன்னே டக்குன்னு புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம், அதாவது சில விஷயங்கள் வந்து உடனே புரியாது. இன்னும் கொஞ்சம் நீங்க விளக்கமா சொன்ன பிறகு புரிஞ்சுது. அதாவது ஒரு பொருளை கடத்துறதுக்கு இரும்பு யூஸ் ஆகுது. ஒரு நெருப்பு இருக்கு, இன்னொரு இடத்துல அந்த கடத்துறதுல கூட பாத்தீங்கன்னா இன்னும் உள்ள போனீங்கன்னா அரிதில் கடத்தி, எளிதில் கடத்தின்னு 2 வகையா பிரிப்பாங்க. நம்ம இன்னும் அவ்வளவு தூரம்லாம் போகல. நீங்க இதே மரத்தை வச்சீங்கன்னா அது வெப்பத்தை கடத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இரும்பு வச்சீங்கன்னா உடனே கடத்திடும். அப்ப அதுக்கு என்ன பேருன்னா, இரும்புக்கு பேரு எளிதில் கடத்தி, மரத்துக்கு பேரு அரிதில் கடத்தி. சரிங்களா? அந்த வெப்பத்தை கடத்துறதுல நம்ம இன்னும் அவ்வளவு ஆழமெல்லாம் போக வேண்டியதில்லை இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சரிங்களா, சவுண்டு வந்து பயணம் பண்ணணும்னா, நகர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு துணை பொருள் வேண்டும். ஒரு பொருள் வேணும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அணுக்கள் கொண்ட ஒரு பொருள் வேண்டும். ஆனா இதே வந்து லைட்டு நகரணும்னா அதுக்கு அணுக்கள் இல்லாத இடமே போதுமானது. அதாவது எதுவுமே இல்லாம வெற்றிடம் தான் அதுக்கு வேணும். இருந்தாலும் போகும், அதாவது என்னன்னா ஏர்ல போகும். ஆனா அது கூட என்ன ஆகுன்னா, ஏருடைய அளவு அதிகரிக்க என்ன ஆகுன்னா அது அப்படியே சிதற ஆரம்பிச்சிடும். ஒளி சிதறல் ஏற்பட ஆரம்பிச்சிடும். வெங்கட்ராமன் ஏதோ கையில வைத்திருந்தார், என்ன கேள்வி தெரியல. பேசுங்க சார் வெங்கட்ராமன். சொல்லுங்க ஐயா. இப்போ இந்த சூரியன்ல இருந்து நமக்கு ஒளி கிடைக்குது, அதோட நமக்கு வெப்பமும் இருக்குன்னு நம்ம கேள்விப்படும். இது அறிவியல் சார்ந்த கேள்வியான்னு என்னன்னு தெரியல, அது முன்னாடி கேட்கறது. இப்போ அங்கிருந்து கிளம்பி வர்றது நம்ம பூமி அடையும் போது அதுல எப்படி நமக்கு வெப்பமும் சேர்ந்து வருது? அது அப்போ ஒளிக்குள்ள வெப்பம் இருக்குன்றது மாதிரி எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கணும்? இல்ல அதாங்க, இங்க ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியதில்ல. சவுண்டு நகர்வதற்கு ஒரு ஊடகம் தேவை. சரிங்களா? லைட் நகர்வதற்கு ஊடகம் தேவை இல்லை.
வெப்பம் ஊடகத்திலேயும் நகரும், ஊடகம் இல்லாமலும் நகரும். நன்றிங்க, நன்றிங்க. தெரியல. அதுக்குதான் நீங்க உதாரணமா என்ன பண்ணணும்னா, நிலத்தில் வாழ்பவை, நீரில் வாழ்பவை, நிலத்திலும் நீரிலும் வாழ்பவை. புரியுதுங்களா? வெப்பம்ங்கிறது நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய உயிரினம் போல. ஆமை 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 வந்து நிலத்துலயும் வாழும் நீர்லயும் நான் வாழும். எந்த உயிரெல்லாம் சொல்ல வரலைங்கய்யா. நம்ம ஏன்னா அதை அப்படிலாம் போனோம்னா நம்ம கிளாஸ் இன்னும் இங்கே போயிடும். அப்புறம் 2-3 வருஷத்துக்கு நடத்துற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா, பாடம் நடத்தி அதுல ஒரு உதாரணம் கொடுக்குறோம். சரிங்களா? நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக ஒரு பாடம் நடத்தணும். அது இன்னும் பெரிய நீண்டதா போயிடும். சரிங்களா? அப்போ நாம இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, நிலத்தில் வாழக்கூடியது நீரில வாழாது சார். நீரில் வாழக்கூடியது நிலத்துல வாழாது. சரிங்களா? ஆனால் நிலத்திலும் நீரிலும் வாழ்வது 2 இடத்துலயுமே வாழும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல நீங்க எப்படி பார்க்கணும்னா, சவுண்ட் அப்படிங்கிறது நிலத்தில் வாழக்கூடியதுன்னு வச்சுங்க. லைட்டுங்கிறது நீரில் வாழக்கூடியது. சரிங்களா? வெப்பம்ங்கிறது நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது. அப்படி எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரி சார், அது கரெக்ட். அடிஷனல் இன்ஃபர்மேஷன், சவுண்ட் வந்து 3 செகண்ட் 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும், 2.9 செகண்ட். லைட் வந்து 1 செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். அதான் இப்போ இவர் சொன்னார் இல்லையா, இந்த டிராவல் டைம் அதிகமாகிறதுக்கு காரணமே என்னன்னா, நடுவுல ஊடகம் இல்லாததுதான். ஊடகம் இருந்ததுன்னா இதனுடைய டிராவல் டைம் குறையும். புரியுதுங்களா ஐயா? சார் நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க ஐயா. இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்குறீங்கல்ல, அதுக்கும் மனதுக்கும் எப்படி நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்குது. அதனால வந்து ஒரு பாடத்துல வந்து அதிக நேரம் நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கறத விட அதிக நேரம் மனதுக்கு கொடுக்கலாம். அங்கங்க ஊறுகா மாதிரி எக்ஸாம்ல தொட்டுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். அது எனக்கு கருத்து. ஏன்னா நீங்க வந்து டீப்பா போக போக வந்து ரியல் சயின்ஸுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது நம்மளால வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம்னு தெரியல. அதனால இல்லைங்க, வந்து இப்போ நான் வந்து இந்த உதாரணங்களுடைய ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? புரிஞ்சுதுயா? இல்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஆமா புரிஞ்சுது. ஒரு சிலருக்கு அது புரியாதனால தான் கொஞ்சம் ஆழத்துக்கு போக வேண்டியது இருக்கு. இல்லையா, புரியாதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து சார் சொன்னாங்க லைட்டோட ஸ்பீடு இவ்வளவு, அப்புறம் வந்து சவுண்டோட ஸ்பீடு இவ்வளவுன்னு சொன்னாங்க. அது ஓகே, அது வந்து நம்மளும் படிச்சிருக்கோம். ஆனா அது ஏன் லைட்டோட ஸ்பீடு சவுண்டோட ஸ்பீடு மாறுபடுது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு விளக்கம் சொல்றீங்க. அது வந்து ஊடகத்து வழியா வருது, அதனால வந்து ஸ்லோவா வருது. லைட் வந்து ஊடகம் இல்லாம வருது, அதனால ஃபாஸ்டா வருதுன்னு சொல்றீங்க. இது நம்மளால ஏத்துக்கவே முடியாதுயா. சரிங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். வானத்துல வந்து மின்னல் இருக்கு, மேகத்துல இருந்து மின்னல் இருக்கு, மேகத்துல இருந்து காற்று இருக்கு. அந்த மின்னல் உருவாக நேரத்திலேயே வந்து இடியும் உருவாகிறது. ஆனா மின்னல் நமக்கு முதல்ல வருது, இடி லேட்டா வருது. அந்த மின்னல் உருவாகிற இடத்துல இருந்து நமக்கு வந்து ஊடகம் ஃபுல்லா இருக்கு. மேகத்துல இருந்து ஊடகம் இருக்கு. அப்ப ஊடகம் அப்படின்றது ஒரே இடத்துல இருந்தாலும் சவுண்ட் வந்து ஊடகம் வழியா வருது, லைட் வந்து ஊடகம் இல்லாம வருது, அதனால ஃபாஸ்டா வருதுன்னு சொல்றது வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு தாழ்மையான கருத்துங்கய்யா. ஐயா, நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் நீங்க முடிஞ்சா ஏத்துக்குங்க, முடியலன்னா விட்டு. முடிஞ்சா ஏத்துங்கிறத விட நீங்க அவ்வளவு டீப்பா எக்ஸாம் உள்ள போக வேண்டாம். இப்ப இவ்வளவு சொல்றீங்கல்ல, எதுக்காக சொல்றீங்க? மனதுக்கும் இந்த இவ்வளவு சயின்ஸ் எக்ஸாம்பிள் பண்ணதுக்கும் என்ன அர்த்தம் ஐயா? லைட்டு, சவுண்டு, நீங்க சொன்னதுலே இடி வந்து மெதுவா வருது, மின்னல் வந்து வேகமா வருதுன்னு சொல்லி அதுவே தெரியுது. மின்னல் வந்து அதிகமா வேகமா பரவக்கூடியது, சவுண்ட் வந்து கொஞ்சம் மெதுவாக பரவக்கூடியது தெரியுது இல்லையா? அது புரியுதுயா, நான் படிச்சிருக்கோம். ஆனா கார்த்தி நீங்களே சொல்லுங்க இல்லாம வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஊடகம் தான் இருக்குல்ல. இல்ல நீங்களே சொல்லுங்க, ஏன் இடி லேட்டா வருது, மின்னல் சீக்கிரம் வருது? அதுக்கு என்ன ரீசன்? சத்தியமா நான் சொல்ல போறது இல்ல, எனக்கு தெரியாது அதுவும். ஓகேங்களா? அதுக்கு ரீசன் தெரியாது. இல்ல சார், நான் சொல்றது கேளுங்க. மேகம் இருக்கிற இடத்துலதான் மின்னலும் இடியும் ஒரே நேரத்துல தான் உருவாகுது. அந்த மின்னல் வர்ற இடத்துல ஊடகம் இருக்கு, அந்த இடி வர்ற இடத்துல ஊடகம் இருக்கு. சரிங்களா? இப்ப சார் என்ன சொல்றாரு, மின்னல் வந்து ஊடகம் இல்லாம வருது, அதனால ஃபாஸ்டா வருது.
இடி வந்து ஊடகத்தோட வருது, அதனால ஸ்லோ வருது அப்படின்னு சொல்றாருல்ல. இங்கதான் இந்த ஊடகம் இருக்கு, ஏர்ங்கிற ஊடகம் இருக்கு. இப்போ அது ஒளி, இது ஒளி, அத புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? இடி வந்து சவுண்டு, இது வந்து லைட்டு. ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ்ல ஊடகம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நடக்குதா இல்லையா? ஆமா. அது என்ன நீங்க சொல்லுங்க, அறிவியல்ல பதில் சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். இப்ப அவரை கேக்குறீங்க. இல்ல அறிவியல்ல பதில் சொல்றதுக்கு முன்னாடி சார், நம்ம அதான் சொல்றேன்ல, இப்ப நம்ம வந்து ஊடகம் இருந்தா சவுண்ட் வரும். சார் ஊடகம் ஒரு கருவியா சொல்றாரு சார். ரெண்டுக்கு நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. அதாவது ஒளினா ஒரு டைப்பு, ஒளி சவுண்டு ஒரு டைப்பு, லைட்டு ஒரு டைப்பு. ஓகேங்களா? அதுல அவர் என்ன சொல்றாரு, இது ஊடகத்தை பயன்படுத்துறதுனால அது ஸ்லோவா வருது, இது ஊடகத்தை பயன்படுத்தாதனால ஸ்லோவா வருது. ஓகேங்களா? அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எல்லாமே ரெடி ரெஃபரன்ஸா அவர் சொல்ல முடியாது. அவர் எடுக்கிறது வந்து மனம் என்ற ஒரு இதுக்கு ஒரு டெஃபனிஷனே கிடையாது. டெஃபனிஷனே கிடையாது. புரியுங்களா? டெஃபனிஷனே கிடையாத அவர் ஒரு விளக்கத்துக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்றாரு. ஓகேங்களா? இதுல நம்ம கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலே கிடைக்காது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறேன்னு, ஏன் சவுண்டு லேட்டா வருது, மின்னல் ஏன் சீக்கிரம் வருது, அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுதா? அறிவியலோ எதுலயோ இப்ப இங்க இருக்கிற யாரும் சொல்ல முடியாது. நான் உண்மைக்கு சொல்றேன், ரொம்ப சிம்பிளா பதில் அந்த சொல்லலாம். அறிவியல் விளக்கம் இங்க சொல்ல வேண்டாம், நான் இல்லைன்றாரு. உங்கள்கிட்ட சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா நான் சொல்றேன், இல்லன்னு இல்ல. பட் நான் என்ன சொல்றேன், அசோக் சார் ஒரு ரெக்வஸ்டா தான் வைக்கிறேன். என்னன்னா, அது இந்த விளக்கம் அவ்வளவா தேவையில்லைன்றாங்க. சவுண்ட் ஃபாஸ்டா வருது, சாரி சவுண்ட் லேட்டா வருது, லைட் வந்து ஃபாஸ்டா வருது சொல்லி முடிச்சிடலாம். இன்னொன்னு வந்து லைட் வந்து ஊடகம் இல்லாட்டியும் வரும்னு சொல்றாங்க பாத்தீங்கல்ல, சரிங்களா? ஊடகம் இல்லாட்டி வரும், அது வந்து சில லைட்டு தான் வரும், எல்லா லைட்டும் வராது. லைட்ல வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஒரு வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஆரஞ்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் எல்லாமே லைட்டு தான், எல்லா லைட்டும் வராது. அப்போ ஒரு ஊடகத்துக்குள்ள போகும்போது அந்த லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது, அந்த ஒரு கலர், அதனாலதான் வானவில்லாம் தெரியுது. இப்ப என்னன்னா, எங்க மனதை நம்ம வந்து இங்க படிக்கிறோம், லைட்டு, சவுண்டு, ஹீட்டு பார்த்தாச்சு, ஒளி, அப்புறம் வந்து வெப்பம் பார்த்தாச்சு. இப்ப ஐயா வந்து சிவபாலன் ஐயா கேட்டார்ல, மீடியாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டார்ல. இப்ப வந்து நீங்க வந்து அடுப்பு கறி இருக்கு, நீங்க வந்து குரடு இருக்கு, எடுத்து போடுறீங்க. 2-3 எடுக்கும் போது ஒண்ணும் தெரியாது. அப்புறம் வந்து 4-5 எடுத்து போடும்போது ஹீட் வந்துடும். அப்புறம் வந்து புடி துணி பிடிச்சுக்கணும், குரடுக்கே புடி துணி பிடிச்சுக்கணும். அப்போ அந்த குரடு வந்து அயன்ல இருக்கிறதுனால அதுல வந்து ஹீட்டு பரவுது. இப்ப ஹீட்டை பரவுறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஊடகம் பயன்படுத்துறோம் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப டீப்பா போக தேவையில்லை. கண்டிப்பா வந்து ஒரு மரம் அப்படின்னா வந்து ரொம்ப லேட்டா வரும், இதே இரும்புனா ரொம்ப ஃபாஸ்டா வந்துடும். இது தெரியுது. இதுக்கு மனதுக்கு வந்து என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத வந்து அதிக நேரம் எடுத்துட்டு இந்த உதாரணங்களை கம்மியா பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து, வேற ஒண்ணும் இல்லை சார். ஏன்னா உதாரணத்துல நம்ம ரொம்ப டீப்பா போக வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது நமக்கு, அதனாலதான் ரெக்வஸ்ட் தான், வேற ஒண்ணும் இல்லை. பண்ணுங்க சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே கார்த்தி சார், நான் உதாரணங்களை எப்ப அடுத்தடுத்து கொடுப்பேன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல யாருக்கு புரியலையோ அங்கதான் நம்ம திரும்ப மீண்டும் உதாரணங்கள் கொடுக்குறோம். முதல் உதாரணத்திலேயே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்ப அவர் ஊடகம்னா என்னன்னு கேட்டாரு. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, ஊடகம்னா எனக்கு தெரியும், அதனால நான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் ஊடகம்னா என்னன்னு கேட்கிறாரு, அதனாலதான் நான் பதில் சொல்றேன். சரிங்களா? அசோக் சார் ஒரு நிமிஷம் சார். கார்த்தி சார் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க சார். இப்போ ஒவ்வொருத்தரோட புரிதல் அப்படிங்கிறது வேறங்க சார். நம்மள மாதிரியே அடுத்தவங்க அதை வேகமா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு எல்லாரும் இருக்கிற இடத்துல அது சரியா வராது சார். ஏன்னா ஒவ்வொருத்தர் பிறந்த இடம், படிச்ச படிப்புகள், அவங்களோட குடும்பத்தோட சூழ்நிலைகள், இத்தனை விஷயங்கள் இருக்குது சார். இப்ப நீங்க என்னங்கிறீங்கன்னா மனசை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கேன், மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது, இது வந்து அப்பேற்பட்ட ஒரு தளம் இல்லை சார். பட் என்னோட கருத்துங்க காட்சி தப்பா நினைச்சுக்காரீங்க. உங்களுக்கு அது வேகமா புரியுது அப்படின்னா யூ ஆர் இன்டெலிஜென்ட், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா பட் மத்தவங்க சார் ஊடகம் அப்படின்னு கேட்டோம்னா, சிவபாலன் ஐயா கேட்டாரு சார் ஊடகம்னா என்ன அப்படின்னு, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஆனா பட் ஊடகம்னா உங்களுக்கும் தெரியும், அசோக் சாருக்கு ஊடகம்னா என்னன்னு தெரியும். பட் ஆனா சிவபாலன் சாருக்கு ஏன் தெரியல சார்? எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாதுங்க. அதனால இது ஒரு வருஷ வகுப்புங்க, பொறுமையா இருங்க.
பட் 100% எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறத இங்க விதிங்க. தப்ப உங்களை ஹேட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லிங்க கார்த்தி சார். நீங்க அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ரொம்ப வேகமா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் நீங்க படிச்ச படிப்பு, உங்களோட குடும்பம், நீங்க வளர்ந்த சூழ்நிலைகள், நீங்க ரொம்ப பழகக்கூடிய நபர்கள், இத்தனை விஷயங்கள் இருக்கு சார் வாழ்க்கையில. பட் மத்தவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா பட் கிடைக்கும். பட் நீங்க சொல்றக்கூடிய விஷயம் சரி. பட் இது இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் வேண்டியதில்லை சார், மனசுக்கு வந்துருங்கன்னு சொல்றீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். பட் இருந்தாலும் மனசு அப்படிங்கிறது ஒரு உருவமே இல்லாத விஷயத்துக்கு பல விஷயங்கள் உதாரணங்கள் இருந்தாதான் அந்த மனசு நம்பும் அப்படிங்கறத பல புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் சார். அதனால இந்த உதாரணங்கள் எல்லாம் வாழ்க்கை வாழ்வதற்கே உதாரணங்கள் ரொம்ப தேவை சார். நான் இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு மனுஷனை பார்த்து கத்துக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு உதாரணங்கள் தான் ஒரு விஷயத்தை மேம்படுத்து மென்மைப்படுத்தும் சார். அதனால நீங்க கிளாஸ் பொறுமையா கவனமா கவனிங்க சார். 100% இதுக்கான விடைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். பட் உங்களை மாதிரியே மிகப்பெரிய அளவுல புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு சிபிஎஸ் ஸ்கூல்ல படிச்ச நபர்கள் எல்லாம் நாங்களே இல்லை சார். அதனாலதான் இந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பட் கிடைக்கும். சாரி சார், உங்களை இது பண்றதுக்காக சொல்றேன் நான். நீங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அதனால இந்த லைட்டு, சவுண்டு, அதனோட ஸ்பீடு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைட்டு, ஸ்கேட்டரிங்கு, கிளவுடு, தண்டரு, லைட்னிங், இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஆல்ரெடி படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்க எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சார் அவரு அவ்வளவு விளக்கத்துக்கு போறாரு. நன்றி சார். நன்றி நன்றி நன்றிங்க. சார், நன்றி. கார்த்தி சார், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நான் ஒரு வருஷம் நடத்த வேண்டிய பாடம் இருக்கு இல்லையா, அதை 3 வரியில நான் வச்சிருக்கிறேன். அந்த 3 வரி புரியாத காரணத்தினால தான் நான் ஒரு வருஷம் பாடம் நடத்துறேன். உங்களுக்கு அந்த 3 வரி புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு வருஷம் பாடமே வேண்டியதில்லை. நீங்கள் செல்வந்தனாவதற்கு என்ன தெரியுமா தேவை? நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கை இணைத்துதுங்கள். அவ்வளவுதான் தாரக மந்திரம். இதை எடுத்துட்டு நீங்க செல்வந்தர் ஆயிடுவீங்களா? உண்மையிலே சார், உங்க கிளாஸ்ல 2.5 வருஷத்துக்கு மேல பயணிச்சுட்டு வந்திருக்கிறதுனால நான் செல்வந்தர் ஆகிறதுக்கான ட்ராக்ல இருக்கிறேன். நீங்களும் சொல்லியிருப்பீங்க, நீங்க ஒருவேளை ஒரு செல்வந்தரா இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல உட்காருவீங்களா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் அதுல பயணிச்சுட்டு இருக்காங்க. சில இல்லைங்கய்யா, பேர் நீங்க கேக்குறீங்க இல்லையா சுருக்கமா சொல்லணும்னு. நான் என்ன சொல்லணும்னா அதனுடைய மொத்த எக்ஸ்ட்ராக்டையும் சுருக்கி நான் 3 வரியில வச்சுட்டேங்கிறேன். ஓகே, உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? சார், என் அளவுக்கு என்ன புரிஞ்சுதோ அந்த அளவுக்கு புரிஞ்சு நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சார், சரிங்களா? நான் கேக்குறது நீங்க கேக்குறீங்கல்ல சார், நான் சொல்றது நான் சுருக்கி 3 வரியில வச்சுட்டேன் சார். ஓகே, ஒரு வருஷம் பாடம் என்ன நடத்தணுமோ இல்ல ஒட்டுமொத்தமான செல்வந்தனுக்கான மொத்த சிஸ்டத்தையும் நான் என்ன பண்ணேன்னா 3 வரியில வச்சுட்டேன். ஓகேங்களா? அந்த 3 வரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு கேக்குறேன். சார், ஆக்சுவலா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்னு நியூட்டன் 3வது இது படிச்சோம். ஒவ்வொரு வினைக்கும் ஐயா, எதிர்வினை இல்ல இல்லைங்க, மூன்றாவது என்னுடைய படிச்சோம். கேள்வி நேரடியான கேள்வி. நீங்க நேரடியா பதில் சொல்லுங்க, எனக்கு உதாரணங்கள் வேண்டாம். அதான்யா, நேரடியா என்ன பதில் சொல்றேன்னா, நீங்க சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான இது இருக்கு. அதை வச்சுட்டு செல்வந்தர் ஆகுறது அப்படிங்கிறது டெஃபினட்டா முடியாது. சரிங்களா? ஏன் அதுக்கு முடியாதுன்னு கேக்குறேன் நானு. அந்த அதுக்கு 3 நம்ம வரிக்குள்ள நீங்க செல்வந்தனாவதற்கான எல்லாமும் அடங்கிருச்சு அதுல. அதை வச்சுட்டு ஏன் நீங்க ஆகக்கூடாது? சார், அப்படி ஆகணும்னா எல்லாரும் ஆயிருப்பாங்களே நேரம். சார், அதுதான் சார், அப்படி ஆகணும்னா எல்லாரும் ஆகுறது இல்ல. அந்த 3 வரி என்ன புரிந்ததோ, எனக்கு என்ன புரிந்ததோ அந்த புரிதல் உங்ககிட்ட வரதுக்கு தான் நான் ஒரு வருஷம் பாடம் நடத்துறேன். சார், ஒரு நிமிஷம் சார். சார், இது இங்க புரியுதுங்களா? புரியுதுங்கிறது வேண்டாங்க கார்த்தி இல்ல சார். இருங்க கண்ணன் சார், கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அதனால கார்த்தி சார், நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமை காத்து வாங்க. எஸ் சார், அவ்வளவுதான், அதுதான் கரெக்ட். சரிங்களா? வேற விஷயங்கள் அவசியம் இல்லை சார். இல்ல, நான் பாக்குறது என்னன்னா, நான் கொடுக்கிற விஷயம் முதல்ல யாருக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறது இல்ல, கடைசி ஆளுக்கும் புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. எனக்கு தேவை கடைசி ஆளையும் நம்ம கூட்டிட்டு போகணும், முதல்ல வரவங்களை மட்டும் கூட்டு போறது அல்ல. அந்த கடைசி ஆளுக்கு புரியலங்கிறதுக்காக விட்டுட்டு போயிட முடியுமானா? முடியாது. முடியாது, கண்டிப்பா முடியாது சூப்பர் சார். கண்டிப்பா கண்டிப்பா முடியாது சார். புரியுதுங்களா? எல்லாரையும் அரவணைச்சு தான் கூட்டிட்டு போகணும். நீங்க இந்த சபரிமலைக்கு போகும்போது குருசாமியா ஒருத்தர் போவாரு, பெரிய பாதையில ஒருத்தர் போவாரு, பார்த்திருப்பீங்க நீங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, கூட ஒரு 150 பேர் வந்திருந்தாங்கன்னா அந்த 150வது ஆளும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. எக்ஸலன்ட். ஏன்னா அவரால் உடனே வர முடியாது, எல்லாரும் ஒரே வேகத்துல நடக்க முடியாது. அப்போ யார் குருசாமியா இருக்காரோ அவர் அந்த 150வது ஆளை கவனிச்சாகணும்.
சரிங்களா? குருசாமி கூடவே வரக்கூடிய முதல் ஆள் இருக்கா பாருங்க, அவரு சாமி நடங்க சாமி, நடங்க சாமி, நடங்க சாமின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா அவரால் வேகமா நடக்க முடியுது, நடக்க சொல்றாரு. ஆனா அந்த கடைசி ஆள் வராரா இல்லையான்றதை நான் கவனிச்சாகணும் சார். அப்ப அவர் அங்க வரலன்னா என்ன ஆகுன்னா, நான் பாட்டுல வேக வேகமா நடந்து போயிட்டேன்னா, நான் போய் சன்னிதானத்துல சேரும்போது 50 பேர் தான் இருப்பாங்க. 100 பேர் எங்கன்னா அவங்க எங்க இருக்கானே தெரியாது அப்புறம். அப்போ எனக்கு குருசாமின்ற பேர் கொடுத்து என்ன பிரயோஜனம்ன்றேன். எதுக்காக குருசாமின்ற பேரு? எல்லாரையுமே வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொருத்தருடைய நடையினுடைய வேகம், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாறுபட்டா கூட எல்லாத்தையும் ஒண்ணுங்க கட்டமைச்சு கொண்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் 1 நிமிஷத்துல புரிஞ்சிருச்சு. சரிங்களா? வேற ஒருத்தருக்கு 10 நிமிஷம் ஆகும். அப்ப 1 நிமிஷத்துல புரிஞ்சவர் என்ன பண்ணணும்னா, அடுத்த 9 நிமிஷங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சார் இப்ப என்னோட பிரச்சனை என்னன்னா சார், ஒரு நிமிஷம். என்னோட பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்லும்போது எனக்கு புரியுது. நான் அப்படியே இருந்துடலாம். சம்டைம் வந்து அந்த எக்ஸாம்பிள் குடுக்கும்போது புரிஞ்சது வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருது. இதுதான் பிரச்சனை. வேற ஏன் எதுவுமே கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு தெளிவான புரிதல் இல்லை. நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க சார். இப்ப இந்த கிளாஸுக்குள்ள இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? நம்ம வந்து சின்ன வயசுல படிச்சது அதுவே சார் கன்ஃபியூஷன் ஆகுது. அதுதான் அவர் முதல் நாளே என்ன சொன்னார்? முதல் நாளே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல அடுத்த நாளும் சொன்னாரு, அடுத்த நாளும் சொல்றாரு. இந்த வகுப்புல இன்னைக்கு 18 பேர் இருக்காரு. இந்த 18 பேரும் நான் பிஹெச்டி கூட முடிச்சிருக்கலாம். நான் வந்து டிசிஎஸ் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல. ஓகேங்களா? அது மனம் சம்பந்தமா இருக்கலாம். ஆனால் இந்த வகுப்புல வரும்போது வயசு பாகுபாடு இல்லாம, படிப்பு பாகுபாடு இல்லாம, இந்த இடத்துல நான் ஆசிரியர், நீங்க மாணவர்கள், அவ்வளவுதான். நீங்க எதை படித்திருந்தாலும் அதை மறந்துருங்கன்னு சொன்னார். நீங்க அதை தூக்கிட்டு வர்றதுனாலதான் பிரச்சனை. சரி, நன்றிங்க சார். கார்த்திக் சார், நீங்க ஏற்கனவே இருக்க விஷயங்களை படித்து நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆயிட்டீங்க. தவறா ரைட்டான்னு தெரியல. நீங்க படிச்சது நீங்க ரைட்னு நினைச்சிட்டு தவறு ரைட்டுக்கே நான் போகல சார். நீங்க ஒரு விஷயத்த படிச்சு நீங்க ஒரு இன்ஜினியர் ஆயிட்டீங்க சார். சரிங்களா? அதையே படிச்சு நீங்க செல்வந்தன் ஆக முடியுமானா முடியாது. அப்ப வேற ஒண்ணு படிக்கணும். அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறீங்க. நான் உங்களை வந்து என்னன்னா இன்ஜினியர்லயே ஸ்பெஷல் இன்ஜினியரா உலகத்திலே வேர்ல்டுலயே நம்பர் 1 இன்ஜினியர் ஆக்குறது என் வேலை கிடையாது. அதனால உங்களுக்கு இன்ஜினியரிங்ல இருக்கிற அப்படியே எல்லா உண்மைகளையும் ஒரு பிசிறு மாறாம அப்படியே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு தேவை உங்களுக்கு செல்வந்தன் ஆக்கணும். செல்வந்தனுக்கு ஆவதற்கு உண்டான தரவுகளையும் தகவல்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அது உங்களுடைய இன்ஜினியரிங் கோட்பாட்டுல இருந்து கொஞ்சம் வேறுபடலாம், மாறுபடலாம். சரிங்களா? ஆனா செல்வந்தன் ஆவதற்கு இதை இப்படி நீங்க எடுத்துக்கணும். சரிங்க சார். தேங்க்யூ சார். சரிங்களா? தேங்க்யூ. இன்னைக்கு உலகத்துல வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய கடவுள் இருக்குது. ஆனா சயின்ஸ் கடவுள் ஏத்துக்குச்சா? இல்ல. சரிங்களா? அப்போ நீங்க அதான் சொல்றேன். நீங்க பேசுறது சயின்ஸா இருந்ததுன்னா நான் பேசுறது அது வேற. புரியுதுங்களா? அப்போ நீங்க செல்வந்தன் ஆவதுக்கு உண்டான விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. நீங்க இன்ஜினியர் ஆகிறதுக்கு உண்டான விஷயத்த பேசிட்டு இருக்கிறீங்க. எனக்கு உங்களை இன்ஜினியர் ஆக்குறதுல விருப்பம் இல்லை சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகேவா? தேங்க்யூ. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்த படிச்சு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு கருத்து கொடுத்தோம்னா அது ஏன் ஆட்டம் காணுது? நீங்க ஏன் கொண்டு போய் அங்க வைக்கிறீங்கன்ற நானு. இப்ப என்ன பிரச்சனைனா சார், எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்க குருசாமி இப்படிலாம் சொல்லும்போது, உலகம் உருண்டை அப்படின்னு நம்பாத காலத்துல, உலகம் தட்டைன்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல ஒருத்தர் வந்து உலகம் உருண்டைன்னு சொன்னாரு. அதனால அவர் வந்து உயிரோட எரிச்சு கொன்னுட்டாங்க. சரிங்களா? எனக்கு அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன்ல போய் மாட்டிடுவோமா அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு. அதனால நான் என்ன ரெக்வஸ்டா சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து அருணகிரி சார் தான் சொன்னாரு, ஸ்பீட சொன்னாரு. லைட்டுக்கும் ஒளிக்கும் என்ன வேகம்னு சொன்னாரு. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்கல்ல, அது வேண்டாம். அவர் ஒளி ஸ்பீடு சொல்றாரா சொல்லிட்டு போறாரு. போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துடலாம்னு சொல்றேன் நான். அதுக்கு காரணம் வந்து அத சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் என்ன இருக்குன்னு கேக்குறேன். இல்ல சார் உங்களுக்கு ரைட்ஸ் என்ன இருக்குங்கறேன். இல்ல நான் என்ன சொல்றேன், ரைட்ஸ்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு பலசரக்கு கடை மாதிரி, சூப்பர் மார்க்கெட் மாதிரி நான் எல்லாத்தையும் போடுவேன் சார். வாங்குறது உங்க இஷ்டம். இல்ல உங்களுக்கு வேணாம்னா விட்டுருங்கன்றேன். சார் நீங்க ஒண்ணு கேட்டீங்கல்ல, நீங்க வந்து எல்லா அதையுமே வந்து நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கைன்னு 3 வரியில வச்சுட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்கல்ல. அதை வச்சுட்டு உங்களால செல்வந்தர் ஆக முடியுமான்னு கேட்டீங்க பாத்தீங்கல்ல. கண்டிப்பா என்னால ஆக முடியாது. ஆனால் நம்ம கிட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. கூட்டம்னா வந்து ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாம் நிறைய அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு புரிதல்ல வந்து நம்ம வந்து அதை வச்சுக்கிட்டு ஒரு பயனுள்ள ஒரு செய்தியை செஞ்சு அது மூலமா செல்வந்தர் ஆக முடியும்.
இப்போ வந்து நியூட்டன் கண்டுபிடிச்ச மூன்றாவது விதி இருக்குல்ல, சார் அது நீங்க வந்து சார் இல்ல ஒண்ணு இல்ல 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 ரொம்ப எளிமையான கார்த்திக் விஷயம் கார்த்திக் சார். ரொம்ப ஈஸியான எளிமையான வழி. விஷயம். இந்த இப்ப அவர் வகுப்பு வந்து செல்வந்தராவதற்கான வகுப்பு. நீங்க செல்வந்தராக விரும்புறீங்கன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அத குடுக்க நான் விரும்புறேன். இது ஒரு பாதை. இந்த பாதையில மட்டும் தான் செல்வந்தர் ஆக முடியும்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? இது நான் அறிந்து கொண்ட பாதைய நான் குடுக்க விரும்புறேன். இந்த பாதையில பயணம் பண்றதாக இருந்தால், நீங்க கத்துக்கிட்டு இதுல வரதா இருந்தா வாங்க. இல்ல உங்களுடைய கருத்துக்களுக்கு முரண்பாடாக இருக்குது, உங்களுடைய அறிவியலுக்கு முரண்பாடாக இருக்குன்னா, இத தொடர்ந்து வரதா வர வேணாமான்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நான் வந்து என்னன்னா, அதான் சொன்னேனே, இதுவரைக்கும் உங்களுடைய அறிவுக்கு ஒத்து போகாத, அறிவியலுக்கு ஒத்து போகாத பல விஷயங்கள பேசி ஆகணும்னாங்க. சரிங்களா? அது உங்களுடைய அறிவியல்ல இருந்தெல்லாம் மாறுபடும். உங்களுடைய அறிவியல்ல இருந்தெல்லாம் மாறுபடும். ஒண்ணு நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் ஏற்கனவே எடுத்து ஓரமா வச்சுட்டு, இத புதுசா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவோட நீங்க முடிஞ்சனா தொடருங்கள். அப்படி உங்களால ஏத்துக்கொள்ள முடியல, கருத்தெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியலன்னா, நீங்கள் செல்வந்தராவதற்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு வழியில போய் நீங்க செல்வந்தர் ஆயிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வழி தான் நான் சொல்லி தர முடியும். சரியா? சரிங்க சார். இந்த வழி நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தா கற்றுக்கொள்ளுங்கள். அதுல வந்து கொஞ்சம் வேகம் முன்ன பின்னலாம் இருக்கும். ஏன்னா நான் எல்லாரையும் கொண்டு போணும். சரிங்களா? அதுதான் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாரி அத எளிமையா வச்சிருக்கிறது 3 வரியில நான் வச்சுட்டேன். அந்த 3 வரி புரியலன்றதுனால தான் அடுத்த 30 வரி வைக்கிறேன். அது புரியலன்றதுனால அடுத்த 300 வரி வைக்கிறேன். அது புரியலன்னு தான் அடுத்த 3000 வரி வைக்கிறேன். அது புரியலன்னு தான் அப்புறம் 3,00,000 வரி வைக்கிறேன் நானு. புரியுதுங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மகா சக்தி எதுவுமற்ற நிலை. அந்த எதுவுமற்ற நிலைய நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம உருவ நிலைய கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப உருவ நிலைய பிடிச்சு, அருவுருவ நிலைய பிடிச்சு, உருவமற்ற நிலைய பிடிச்சு போனீங்கன்னா தான் நீங்க எதுவுமற்ற நிலைய உணர முடியும். எடுத்த எடுப்பிலே நீங்க எதுவுமற்ற நிலைய உணர்த்த முடியுமான்னா முடியாது. சரிங்களா? நீங்க குழந்தைகளுக்கு சொல்லித் தரக்கூடிய 1, 2 என்று சொல்லக்கூடிய எண் வாய்ப்பாட எடுத்து பாருங்க. எண்கள சொல்லிக் கொடுக்கிறத பாருங்க. நீங்க எந்த பொருளுமே இல்லாம எண்கள எப்படி குழந்தைக்கு சொல்லித் தருவீங்க? பார்த்திருக்கீங்களா நீங்க எண்கள முதல்ல குழந்தைக்கு எப்படி சொல்லித் தருவாங்கன்னு? ஒரே ஒரு சார் வாய்ஸ் வரல சார். சார் வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு. ஓ! ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. ஆ. இப்போ எல்லா புத்தகத்தையும் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாரி எண்கள் அப்படின்னா வந்து, நீங்க குழந்தைகளுக்கு எண்கள சொல்லித் தரும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாய்ப்பாட்டுல 1 யானை படம் போட்டிருக்கும். 2 சிங்க படம் போட்டிருக்கும். 3 சிறுத்தை படம் போட்டிருக்கும். 4 குதிரை படம் போட்டிருக்கும். 5 எருமை படம் போட்டிருக்கும். 6 பூனை படம் போட்டிருக்கும். 7 மயில் படம் போட்டிருக்கும். 8 அதாவது நான் சொல்றது எண் இல்ல. அத்தனை எண்ணிக்கையில போட்டிருக்குன்றேன். அப்ப அந்த அந்த உருப்பொருள் இருக்கு பாருங்க. அந்த உருப்பொருள் வழியா தான் நீங்கள் வந்து எண்கள் என்கிற கருப்பொருளை உணர முடியும். சரிங்களா? இப்ப நான் யானையே இல்லாம உங்களுக்கு 1ன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஆனா நீங்க முதல்ல கத்துக்கும்போது நீங்க ஏதாவது ஒரு குழந்தைய உட்கார வச்சு சார், 1ன்னா என்னன்னு கத்துக் குடுங்க. 2ன்னா என்னன்னு கத்துக் குடுங்க. எந்த உருப்பொருளையும் காட்டாத கத்துக் குடுங்க. கத்துக்குதான்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்போ நீங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன். ஸ்டாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? நீங்க இப்ப பேசுறது இன்ஜினியரா பேசுறீங்க. புரியுதுங்களா? அப்போ அறிவியலுக்கு ஒத்து வராத விஷயங்களை நீங்கள் ஏற்க மறுத்தீர்கள் என்றால் செல்வந்தராவது கடினம். ஏன்னா செல்வந்த தன்மை என்பது அது அறிவியலுக்கு ஒத்து வராத ஒரு தன்மை தான் அது. அதனால தான் அதை யாருமே இன்னும் டிஃபைன் பண்ண முடியல. உங்களுக்கு இன்ஜினியரிங் பாடம் திட்டம் ஒரு டிஃபைன் பண்ணியாச்சு. ஆசிரியர்னா டிஃபைன் பண்ணியாச்சு. வக்கீல்னா டிஃபைன் பண்ணியாச்சு. டாக்டர்னா டிஃபைன் பண்ணியாச்சு. செல்வந்தராவதுக்கு ஒரு வகுப்பை ஏன் டிஃபைன் பண்ண முடியல? ஏன்னா அது முழுக்க முழுக்க அறிவியல் இல்லை. புரியுதுங்களா? சரிங்க சார். அப்போ முழுக்க முழுக்க அறிவியல் இல்லாத ஒண்ணு விஷயத்த எடுத்துக்கிட்டு நீங்க அறிவியலோட பொருத்தி நீங்க பார்த்தீங்கன்னா, அது மேட்ச் ஆகாது. புரியுதுங்களா? சரிங்க சார். ஆ. சார் அறிவியல் என்பது உண்மை சார்.
சரிங்களா? அறிவியல் என்பது உண்மை. ஆனால் அந்த அறிவியலையே தோற்றுவிப்பது எதுவென்றால் நம்பிக்கை. அதாவது உண்மையை எது கிரியேட் பண்ணுதுன்னா நம்பிக்கை தான் கிரியேட் பண்ணுது. அப்ப நம்பிக்கைங்கிறது என்னவா இருக்கலாம்? உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால நான் இங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எதுன்னா, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கையை வெளியே கொண்டு வரதுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை கிடைச்சிருச்சுன்னா நீங்க அங்க நில்லுங்க. மத்தவங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிற வரைக்கும் நான் பேசிட்டு இருப்பேன். அப்புறம் எல்லாம் சேர்ந்து பயணம் பண்ணலாம். உங்களுக்குள்ள நம்பிக்கை கிடைக்கலனாலும் நீங்களும் கேட்கலாம். அதுதான் சொல்றேன், நம்மளுடைய பாடத்திட்டம் என்ன? நம்பிக்கையை பலப்படுத்துங்கள். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை பலப்படுத்துறதுக்கு தான் நான் பல விஷயங்கள் வச்சிருக்கிறேனே தவிர, அது உண்மையா இருக்குமா அப்படின்னா சில நேரங்கள் கேள்விக்குறிதான். நான் உங்களுக்கு தெளிவா இப்ப சொல்றேன். நான் உங்களுக்கு என்னன்னா, என்னுடைய பாடத்திட்டத்துல உண்மை இருக்குமா அப்படின்னா 100% உண்மை இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. எங்க சார் இருக்கீங்க? கார்த்தி சார் இருக்கீங்களா? கார்த்தி சார் இருக்கேன் சார். 6 மணிக்கு இல்ல போகணும் சார். இன்னைக்கு நான் கண்டினியூ பண்றேன் சார். இருக்கிறேன். நான் அடுத்த வேலையை தள்ளி போட்டேன். சரி, ஓகே. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க. இந்த வகுப்புல நீங்க உண்மைகளை தேடினீங்கன்னா 100% உண்மை கிடைக்குமானா கிடைக்காது. நானே சொல்லிடுறேன். ஆனால் இந்த வகுப்பு 100% நன்மை அளிக்கக்கூடிய வகுப்பு. நான் 2019 வரைக்கும் எல்லாவற்றிலும் உண்மை இருக்கிறதா என்றுதான் தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் எப்ப லாக்டவுன் வந்துச்சோ அதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கார்த்தி சார் இருக்கேன் சார். ஏன்னா அங்கங்க இடம் மாறிட்டே இருக்குதா, எனக்கு திடீர்னு எங்க போயிட மாதிரி தெரியுது. அப்போ இந்த இடம் இந்த இடத்தை நீங்க பார்க்க வேண்டியது, இது உங்களுக்கு நன்மை அளிக்கின்றதா பயனளிக்கிறதான்னு பாருங்க. நான் சொல்லக்கூடிய கருத்து ஏதாவது உங்களுக்கு பயனளிக்குன்னா அந்த கருத்தை அங்க விட்டுடுங்க. சரிங்களா? அது உண்மையா உண்மை இல்லையா என்கிற ஆராய்ச்சி வேண்டாம். ஏன்னா நீங்க அந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நீங்க இப்ப இருக்கிற மாதிரி தான் எப்பயுமே இருப்பீங்க. செல்வந்தனாவது கடினம். சரிங்களா? செல்வந்தர்களுடைய பார்வை எப்படி மாற வேண்டும் என்றால், எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா அந்த பார்வை நீங்க செல்வந்த பார்வை. எவ்வளவு உண்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது அறிவாளியினுடைய பார்வை. அப்ப நீங்க பெரிய அறிவாளியா கூட மாறலாம். ஆனா செல்வந்தரா மாறுவது கடினம். சரிங்களா? அதனாலதான் நம்ம சந்திரபாபு ரொம்ப அழகா பாடிட்டாரு. வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. ஓகேங்களா? அப்போ உங்களை பெரிய புத்திசாலியாவோ அறிவாளியாகவோ மாற்றுவது இந்த வகுப்பினுடைய நோக்கம் அல்ல. உங்களுக்கு ஒவ்வொரு உண்மையுமே அப்படியே புள்ளி மாறாம, இப்ப அவர் சொன்னாரு இல்ல, சவுண்டு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம் பயணம் பண்ணும், லைட் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணணும்னு. ஆனா 3 லட்சம் கிலோமீட்டர்ன்றது நாம சொல்லக்கூடிய ஒரு முடிவடிவம், அவ்வளவுதான். அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது அப்படியே பிராக்ஷன்ல போகும். அவ்வளவு டிஜிட் நம்மளால சொல்ல முடியாது. அதனால அதை பொதுவா 3 லட்சம்னு சொல்லிடுறோம். அப்ப அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரிங்களா? இப்போ நீங்க இந்த வகுப்புல பார்க்கக்கூடியது, நான் ஒர்க் பண்ணக்கூடிய துறை இருக்கு இல்லைங்களா, அது என்ன துறைன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபார்முலா அப்ளை ஆகும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ஃபார்முலா அப்ளை ஆகும். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் டிஃபைன் பண்ணினது சார். அதுல இல்ல, அதுல நீங்க ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னதுங்களா, இல்ல அதுல ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மேத்தமெட்டிக்ஸ்ன்றது உண்மை இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது நியரஸ்ட் உண்மை, அவ்வளவுதான். நீங்க கொடுக்குற டேட்டா வச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அது உண்மையான்னு சொல்ல முடியாது. டேட்டா அது இல்ல. அதாவது என்னன்னா, இப்போ நீங்க இப்ப கேக்குறீங்க இந்த வகுப்புல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு. இப்ப என் உள்பட 19 பேர் இருக்கிறோம் இப்ப உள்ளார. அப்ப 19 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்றதுன்னா மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? நான் இப்ப என்ன சொல்றேன்னா 15ல இருந்து 20 பேருக்குள்ள அப்படின்னு சொன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அனுமானம் சொல்லல. இல்ல அனுமானம் இல்லையா, அந்த உண்மைக்கு அருகில கொண்டு போய் விடுது இல்லையா, அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்படிதான் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு உண்மை கிடைக்குமானா உண்மைக்கு அருகில் இருக்கிற சில விஷயங்கள் கிடைக்கும். அதனால நீங்க உண்மையெல்லாம் தேடுனீங்கன்னா இங்க கிடைக்காது இந்த வகுப்புல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே எது உண்மையாக இருக்கிறதோ அது உங்க மனசுல உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் ஏற்கனவே அடைந்திருப்பீர்கள்.
அப்ப நான் அந்த உண்மையை எடுத்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணனா தான் நீங்க எதை அடையணுமோ அதை அடைய முடியும். அப்போ ஏற்கனவே உங்களுக்குள்ள இருந்த என்ன கருத்து, என்ன தத்துவங்கள்லாம் உங்களுக்குள்ள இருந்து அதெல்லாம் இப்ப நான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். எதுக்காக? செல்வந்தனுக்காக. நீங்க இன்ஜினியரா இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் வேண்டியதில்லை. நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற கருத்துக்களே போதுமானது. ஆனா இப்ப நான் உங்களை இன்ஜினியர் கார்த்திக்ல இருந்து செல்வந்தர் கார்த்திகா மாத்தணும் அப்படின்னா நான் அதுக்கு உண்டானதை நான் உள்ள இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். நீங்க கேக்குறீங்க, சார் என்னுடைய கம்ப்யூட்டர்ல எம்எஸ் வேர்டு இருக்குது, எக்ஸல் இருக்குது, சரிங்களா, பவர் பாயிண்ட் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா நான் ஒரு அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நான் டேலி இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப அந்த வேலையை தான் இப்ப நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க இது எக்ஸல் மாதிரி இல்லையே, இது வேர்டு மாதிரி இல்லையே, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் தான் வேணும். அதனால ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு நீங்க அதை அடைய முடியாதுன்ற காரணத்துக்காக தான் உங்களுக்கு தேவையான ஒண்ணுக்காக நான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றேன். புரிஞ்சுங்களா ஐயா? அதனால நீங்க புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அந்த இடத்துல நில்லுங்க. புரியாதவங்களையும் நான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். சரிங்க. ஓகே, சரிங்க சார். நன்றி நன்றி. நன்றிங்கய்யா. சரி, இன்னைக்கு வகுப்பு இதுலயே முடிஞ்சிருச்சு. கேள்விகள்லாம் பார்க்க முடியல. சரி, அப்போ ஆகவே நாம சொல்ல வந்த விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 ஃபார்ம். இந்த 3 ஃபார்ம், ஒன்று சவுண்டு, லைட்டு, ஹீட்டு. இந்த 3 ஃபார்மும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுண்டு ஊடகத்தின் வழியாக, லைட்டு ஊடகம் இல்லாமல், அப்புறம் வந்துன்னா வெப்பம் ஊடகத்தின் வழியாகவும் ஊடகம் இல்லாமல் வேலை செய்கிறது. சரிங்களா? இதனுடைய அடிப்படையில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த இடத்துல சவுண்ட் இருக்கு பாருங்க. சவுண்டு, சரிங்களா, மனதை தூண்டக்கூடிய பிரதான வடிவங்கள்ல சவுண்டு ஒரு வடிவம். சரிங்களா? அது எந்த மனதை தூண்டுகிறது என்றால் உணர்வு மனதை தூண்டுகிறது. உணர்வு மனதை தூண்டக்கூடிய பிரதான வடிவம் எதுவென்றால் சவுண்டு. சரிங்களா? அறிவு மனதை தூண்டக்கூடிய பிரதான வடிவம் எதுவென்றால் லைட். கண்ணகிமா வணக்கம். எங்களுடைய பயிற்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்ததற்கு கண்ணகி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அம்மா லைன்ல இருக்கீங்களா? நாராயண் சார் யாருன்னு தெரியுதுங்களா? அருணகிரி சார் யாருன்னு தெரியுதா? தெரியுது. நம்ம நேர்காணல் பண்ண அம்மா, அவங்க அந்த 6:30 மணி ப்ரோக்ராம் வரேன்னு சொல்லி. கார்த்தி சார். நன்றி மேடம், நன்றி. கார்த்தி சார் சொல்லுங்க சார். இல்ல நீங்க ஏதோ வேலையா இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க போகிறதுனா போகலாம். வெங்கட்ராமன் சார் நீங்களும் போகிறதுனா போகலாம். ஆப்பி கண்ணன் சார் நீங்களும் போகிறதுனா போகலாம். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. நன்றிங்க. அப்போ மனதை இயக்கக்கூடிய அந்த தன்மையில் எந்த மனதை எது இயக்குகிறதுன்னு பாத்தீங்கன்னா உணர்வு மனதை சவுண்ட் அப்படின்ற ஒண்ணு இயக்குது. சரிங்களா? அதாவது இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மனதை தூண்டும் பிரதான வடிவங்கள். அதனால உணர்வு மனதை காட்சி, அதாவது இது லைட்டு வந்து தூண்டலையானா தூண்டுது. ஆனா அதை காட்டிலும் பிரதானமாக தூண்டுவது சவுண்டு. அதே போல அறிவு மனதை தூண்டுவது லைட்டு. சரிங்களா? இந்த அறிவு மனதையும் இந்த உணர்வு மனதையும் இரண்டையும் தூண்டக்கூடிய இடத்துல எது இருக்குன்னா வெப்பம். சரி, மனம் சார்ந்த கேள்விகள் உங்களிடம் இருப்பதாக சொன்னீர்கள் அல்லவா? அந்த கேள்விகள்லாம் ஒன்று வாய்ஸ் ரெக்கார்டாகவோ அல்லது தமிழ்ல டைப் பண்ணியோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேச முடியல. நாளைக்கும் திரும்ப கேள்வியிலேருந்து ஆரம்பிக்காம உங்களுடைய கேள்விகளை வாங்கி கொண்டு நான் நாளைக்கு அதுலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்களிடம் என்ன கேள்வி இருக்குதோ வாய்ஸாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம், அல்லது தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? அதனால் ஆங்கிலத்திலலாம் டைப் பண்ணி அனுப்பிச்சு என்னுடைய திறமைகள் எல்லாம் வெளியே கொண்டு வர வச்சிடாதீங்க. உள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பாதீங்க, அது உள்ளே தூங்கட்டும். அதனால தமிழ்ல அனுப்புங்க ஐயா. கண்ணகி அம்மா லைன்ல இருக்கீங்களா? மேடம்
கண்ணகியம்மா நினைக்கிறேன் இருக்காங்க, லைன்ல இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா? கேளுங்க ஐயா. ஏன்னா என்னுடைய பாடத்திட்டத்தை நீங்க முடிச்சாச்சு. இனிமேல் உங்களுடைய கேள்வி பதில் தான். கேட்கலாம் ஐயா, கேளுங்க. இன்னைக்கு நம்ம இதோட தலைப்பு என்னன்னு எழுதிக்கணும் ஐயா? அதான் ஐயா, மனதை தூண்டும் பிரதான வடிவங்கள். நன்றிங்க. வரும். இன்னைக்கு வந்து இதோட கண்டினியூஷன் நாளைக்கு வரும். இன்னைக்கு அந்த மனதை தூண்டும் பிரதான வடிவங்கள் எவை? அதுதான் தலைப்பு. வகைகள், பிரதான வகைகள். வகைகள் எவை? மனதை தூண்டக்கூடிய பிரதான வடிவங்கள். மனதை தூண்டும் பிரதான வடிவங்கள். வடிவங்கள் எவை? அதாவது இன்னும் அந்த வடிவத்துக்குள்ள நான் போல. சவுண்ட் இருக்கு பாருங்க. சவுண்டு வந்து நம்ம பல மாதிரியான சவுண்ட் இருக்குது. அதுல எந்த சவுண்டு மனசை தூண்டுது? லைட்ல பல மாதிரியான லைட் இருக்குது. அதுல எந்த லைட்டு பிரதானமா இருக்கிறது? அதுக்கு அடுத்து வெப்பம் இருக்குது. வெப்பத்துல பல மாதிரியான வெப்பங்கள் இருக்கு. அதுல எந்த வெப்பத்தினுடைய வடிவம் நம்மள பிரதானமா தூண்டுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க முடியல, அதனால நாளைக்கு பார்க்க போறோம். ஐயா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல, இப்போ கார்த்தி சார் வந்து மனசுல வச்சுக்க மாட்டாரு, பட்டு பட்டு பட்டுன்னு கேட்டுருவாரு. அவர் கேட்டுட்டாரு. இல்ல சார், என்னால அவரால் கேட்க முடியல அந்த மாதிரி. ஆனா எனக்குள்ளே அந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. நீங்க தேவையில்லாம நேரத்தை வீண் பண்றீங்க, தேவையில்லாத உதாரணங்களுக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கட் பண்ணிக்குவேன். அப்படி தோணுதா? இல்லைங்க ஐயா, ஆக்சுவலா நீங்க சொன்னது கரெக்ட் தான். எல்லாரையும் அரவணைச்சு கூட்டு போனா இதுல முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால அவர் வேகமா இருக்காரு. புரியாதவங்கள புரிய வச்சு கூட்டிட்டு போறதுதான் கரெக்டான மெத்தட் சார். இது சரிதான். சார் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கும் பாடத்திட்டங்களோட முன்னுரை நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு முன்னாடி கொடுத்து வச்சிருக்காங்க, எங்களுக்கு பின்னாடி கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால இது இன்னும் தெளிவா கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது என்னன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவான பதில் எல்லாருக்குமே கிடைச்சது. அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓப்பனா கேட்கிறாரு, அந்த தன்மையை பாராட்டணும். நம்ம அந்த ஓப்பனா கேட்காத தன்மையை உட்காந்துக்கிட்டு தான் நமக்கு புரியாது. அதனால தப்பு இல்ல, அது கேட்கணும். அதனாலதான் அவரையும் நம்ம இங்க வச்சிருக்கிறோம். நீங்க ஆமா, அவர் எப்பயுமே அறிவியல் பூர்வமாவே அந்த இதுலயே தான் போயிட்டு போவாரு. அது இப்ப இல்ல, ஆரம்பத்துல அதுதான் சார். இப்போ ஒரு கரெக்டான ஒரு கான்செப்ட் அவருடைய அவர் சொல்லக்கூடிய. நீங்க ஒரு இதுல ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் வந்து மனம் பத்தி ஒரு ஒரு அதை பத்தி யாருமே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணாத சப்ஜெக்டை அவர் எடுக்கிறாரு. அதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. நான் ஒரு இதுல படிச்சு நான் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் அந்த இடத்துல ஈகோ பிரச்சனை வரதான் செய்யும். அது என்னன்னா இப்படி பேசும்போது அவர் விளக்கம் கொடுக்கிறாரு பாத்தீங்களா, அதுல அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி அவர் கேட்கிற இதுக்கு விளக்கம் கூட பாக்கல. ஈகோ ஏற்பட வரைக்கும் அவருக்கு ஆமா தயாராகிறேன். இல்ல, இது ஈகோ இல்ல சார். என்னன்னா அவர் புரிஞ்சதை சொல்றாரு, நீங்க உங்க புரிஞ்சதை சொல்றீங்க. இருக்கிற எல்லாரும் ரெண்டையும் சரிதூரமா பார்த்து நாங்க புரிஞ்சுக்கிறோம் நிறைய விஷயங்கள்னு சொல்றோம். இல்ல, எனக்கு தேவை வந்து உங்க எல்லாரையும் செல்வந்தராக்கணும். அதுக்கு என்ன தேவையோ சரிங்களா? இல்ல, நீங்க கடைசியா ஒரு உதாரணம் சொன்னீங்க. வள்ளுவம் சொல்வது போல சரிங்களா, உண்மையை காட்டிலும் ஒரு இடத்துல பொய் சொன்னா நன்மை அதிகமா இருக்குன்னா அந்த இடத்துல பொய் கூட சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். உங்களுக்கு மேக்சிமம் நியரஸ்ட் உண்மையை தான் சொல்லுவேன். கடைசியா ஒரு உதாரணம் சொன்னீங்களா சார், அதுல எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருக்கேன், எல்லா சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பண்ணணும்னு சொன்னா அந்த இருக்கிற சாஃப்ட்வேர்ல அக்கௌண்ட்ஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன, இன்னொரு அதுக்கு தேவையான சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இல்ல இன்ஸ்டால் பண்ணாதான் பண்ண முடியும். இதுதான் சார் இன்னைக்கு நீங்க மொத்த கேள்விக்கு பதில். அது அந்த ஒரே பாயிண்ட்ல கண்ணன் சாருக்கு புரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. கரெக்டா சார்? அதுதான் ஐயா. இப்போ என்ன விஷயம் சார், அவரு கார்த்தி சார் கரெக்ட் தான். பட் அவர் என்ன அப்படின்னா உடனே செல்வந்தர் ஆகணும்ங்கிற சொல்றாரு. அவரு எனக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. வேற ஒண்ணும் இல்ல சார். அவரு 100% கரெக்ட் தான். பட் அதுல வந்து எந்த விதமான மாற்றுக்கிறது மனதை பற்றி பேசினா மனதோட நிக்க வைக்கலாமே. உதாரணத்துக்கு அதிகம் உள்ள டீப்பா போனா இல்ல, அதுக்கு தாங்க நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒட்டுமொத்தமான பாடத்திட்டத்தை அதிகபட்சமா 12 ஆண்டுகளுக்கு வடிவமைத்து வச்சிருக்கிறேன். 12 வருஷத்துக்கு என்னுடைய பாடத்திட்டத்தை நான் என்ன வடிவமைச்சு வச்சிருக்கணும், அதே பாடத்திட்டத்தை 3 வரியில சொல்றதுக்கும் நான் தயார். உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு இல்ல, அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க அதை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க செல்வந்தர் தான். செல்வந்தராகிறதுக்கு நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்ல. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திருங்கள். இது 3 செஞ்சுட்டாலே நீங்க செல்வந்தர் தான்.
ஆனா இப்ப அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரியல. சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னன்னா நம்மளுடைய அறிமுக வகுப்புலயே சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? கொஞ்சோண்டு சாறு இருக்கு பாருங்க. அந்த கொஞ்சோண்டு சாறை இயற்கை என்ன பண்ணுதுன்னா பெரிய சக்கைக்குள்ள தான் வச்சிருக்குது. ஏன்னா அப்பதான் அந்த சாரை கொண்டு போக முடியும். வெறும் சாரா கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு தேவையான கருத்துக்களை வந்து எங்க வைக்க முடியும்னா தேவையில்லாத கருத்துக்கள் நடுக்குள்ள வைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த தேவையான கருத்தை நீங்க எடுத்துக்க முடியும். சரிங்களா? சாக்ரட்டிஸ் சொன்ன அதே வார்த்தை தான். சரிங்களா? 6 மணி நேரம் பேசுனதுக்கு பிறகு ஒருத்தர் கேட்கிறாரு சாக்ரட்டிஸ் கிட்ட, ஐயா இந்த விஷயத்தை நீங்க 1/2 மணி நேரத்திலேயே சொல்லியிருக்கலாமே, இதுக்கு எதுக்கு 6 மணி நேரம் அப்படின்னு. நான் 6 மணி நேரத்துல சொன்னதுனால தான் உங்களுக்கு அந்த 1/2 மணி நேரம் விஷயம் புரிஞ்சுது. ஐயா ஆபிரகாம் லிங்கன், அது ஆபிரகாம் லிங்கன் சொன்னது. இல்ல ஆபிரகாம் லிங்கனும் அதை சொல்லியிருக்கிறாரு. ஓகே. ஏன்னா சாக்ரட்டிஸ் பிறகுதானே ஆபிரகாம் லிங்கன் வந்தாரு. ஆமா ஆமா 1860 தான் ஆபிரகாம் லிங்கன். நான் அதான் சொல்ல வரேன். இல்ல இப்போ அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கன்னு சொன்னார் இல்லையா? இப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்க, நாளைக்கு வைப்ரண்ட் அசோக்குமார் இதை சொன்னாருன்னு சொல்லுவாருங்க. அப்போ அந்த இடத்துல இது அப்துல் கலாம் சொன்னாரா நான் சொன்னாரா 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அது குரு சிஷ்யன். முதல்ல சொன்னது குரு, அடுத்து வர்றது சிஷ்யனா. இல்ல அப்படிங்க இல்லையா? ஒரு விஷயத்த வந்துன்னா பல காலகட்டத்துல பல பேர் சொல்லிட்டே தான் வருவாங்க. எஸ் சார். முதல்ல இருக்கிறது குரு தானே சார். அவரு கண்டினியூ பண்ணி வரும்போது நம்ம சிஷ்யன் தானே இல்லைங்கய்யா, சொல்லணும். நமக்கு தெரிஞ்சவர் அவர் தான். அவருக்கு முன்னாடி கூட யாராவது ஒருத்தர் சார் சொல்லிருக்கலாம். அப்படி இல்ல, அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு புரிய முடியும். நம்ம ஒரு சரிங்களா? ஸ்டேஜ்ல நிறுத்தினோம்னா அது எல்லாத்தையும் சரி பின்னாடி இப்போ வரவங்களுக்கு நமக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சது இவர் சொல்லியிருக்காருன்னு அவருக்கு முன்னாடியே அதை யாரோ சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து காலத்துக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் அது. இப்போ அந்த மாதிரியான இங்க விஷயம் என்னன்னா, நீங்க 12 வருஷம் நடத்தக்கூடிய ஒட்டுமொத்தமான பாடத்திட்டமும் எதுல இருக்குன்னா 3 வரிக்குள்ள அடங்கி இருக்குது. உங்களுக்கு அந்த 3 வரியை புரிஞ்சிருச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் நீங்க அவ்வளவு செல்வந்தன் ஆயிரலாம். அப்போ அந்த 3 வரியை நீங்க வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு 1 வருஷம் தேவைப்படுது, 3 வருஷம் தேவைப்படுது, 12 வருஷம் தேவைப்படுது எனக்கு. அவ்வளவுதான் விஷயம். இல்ல அதனால ஏதாவது நான் தவறாக பேசினாலோ அல்லது தவறான கருத்துக்கள் கொடுத்தாலோ மன்னித்து விடுவோம். யாருடைய மனதை புண்படுத்துவதற்காகவோ அல்லது யாருடைய உங்க மன கருத்துக்களை வந்து என்னன்னா நம்ம மழுங்கடிக்க செய்வதற்காகவோ மறக்கடிக்க செய்வதற்காகவோ அதை பொய் என்று ஆக்குவதற்காகவோ இல்ல நான் திறமைசாலி புத்திசாலி என்பதை நிரூபிப்பதற்காகவோ இந்த பேச்சுக்கள் அல்ல. இங்க கொடுக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களுமே ஒரே நோக்கம் தான், உங்களை செல்வந்தனாக்க வேண்டும். சார் ஒரே ஒரு விஷயம் சார், என்னோட விஷயம் நான் தெரிஞ்சுட்டு என்ன, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அவ்வளவுதான் சார் விஷயம். பட் நாங்க புரிஞ்சு வச்சு சார் அதெல்லாம் கரெக்டு தான் சார். ஆனா அவருக்கு என்ன பிரச்சனைனா அந்த கட்டுற கைமண் அளவு இருக்கு இல்லையா, எஸ் சார், அதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நினைக்கிறாரு. புரியுதுங்களா இல்லையா? எஸ் சார், எஸ் நான் கட்டுறது கைமண் அளவு தான், ஆனா அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அதுக்குள்ள ஏன் பொய் சொல்றீங்க? எஸ் சார். நான் கைமண் அளவு வச்சிருக்கேன் பாருங்க, அதுல வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் நானு. அதுல நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க வேற கருத்து சொல்றீங்க, அது அதோட ஒத்து போகாது அப்படின்றத அவர் சொல்ல வராரு. சார் அந்த அவரும் அதை கட்டுறது ஏத்துக்கிறாரு. கைமண் கட்டுறது அளவு கூட கைமண் விளக்கம். அளவு தான், கல்லாதது உலக அளவு தான் அவரும் ஏத்துக்கிறாரு. ஆனா நான் ஏற்கனவே கற்று வைத்திருக்கக்கூடிய கைமண் அளவு இருக்கு பாருங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவர் சொல்ல வராரு. எஸ் சார், எஸ் சார். ஒரு சிறு விளக்கம் சார். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து ரீசெண்டா நான் ஒரு ப்ரோக்ராம் போனேன். அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, கட்டுறது கைமண் அளவுக்கு வந்து பழமொழி இப்ப தேவையில்லைன்ட்டாங்க. கட்டுறது நகத்தில் இருக்கும் அழுக்கு அளவு கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். கட்டுறது நம் நகத்தில் இருக்கும் அழுக்கு அளவு கூட இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் சிறப்பா கொடுத்தாங்க. நன்றி சார். நன்றி நன்றி ஐயா. ஏழுமலை ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சிந்தனை மாறுபடுவோம். ஆகாயம் என்பது எந்த அணுக்களும் இல்லாத அப்படின்னு வந்தது, அதுக்கப்புறம் திசை திரும்பிடுச்சு. ஆமாங்க ஐயா, ஆகாயம்ன்றது அணுக்கள் இல்லாத இடம் தான். அணுக்கள் இல்லாத இடம், அதாவது வெற்றிடம். வெற்றிடம். வெற்றிடம்னா அதுக்கு என்ன பொருள்னா, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் வீட்டுல வெற்றிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னன்னா உருப்பொருள்கள் இல்லாத இடமா நம்ம பாக்குறோம். காலி ரூம். ஆனா அந்த இடத்துல காத்து இருக்கும். சரிங்களா? நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல வெற்றிடம்னு சொல்றோம்னா அந்த இடத்துல ஒரு ஒரு பருப்பொருள் தான் இல்லாம இருக்குமே தவிர அந்த இடத்துல காற்றாக ஒரு பொருள் இருக்கும். ஆனா நம்ம ஆகாயம் சொல்றது அந்த காற்று கூட இல்லைங்கிறது தான், அதுதான் வெற்றிடம். சந்தோஷம். நன்றி ஐயா. நன்றி நன்றிங்க. வேற யாரிடமே ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா?
இல்லை. நாளைக்கு சந்திப்போமா? ஐயா மறக்காம எல்லாருமே உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப்ல குரல் பதிவாகவோ அல்லது என்ன பண்ணுங்க, தமிழ்ல டைப் பண்ண முடிஞ்சதுன்னா தமிழ் டைப் பண்ணி அனுப்புங்க ஐயா. யாருக்கு எது எளிமையான வடிவமோ அந்த வடிவத்தில் அனுப்புங்க. சரிங்களா? ஆனா மறக்காம நீங்க எல்லாரும் அனுப்பிச்சிடணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்புங்க. சரிங்களா? சரிங்க. நன்றிங்கய்யா. ஐயா நான் திரும்பவும் சொல்றேன், நான் போகக்கூடிய வேகம், பேசக்கூடிய பேச்சு அத்தனையுமே உங்களை செல்வந்தர் ஆக்குவதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை ஏற்படுத்துவதற்காகவும் தான். ஆகவே ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒருவேளை கொஞ்சம் வேகத்திலேயோ அல்லது ஏதாவது கவனக்குறைவாகவோ வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று அனைவரிடமும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நன்றிங்கய்யா. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போவது யார்? நான் வழங்குறேன் சார். லட்சுமி அம்மா இருக்கிறீங்க. புதியவர்கள் யாராவது முயற்சி செய்து பார்க்கலாமே. சரிங்க சார். யார் புதியவர்கள் முயற்சி பண்ணி பார்க்க போறீங்க? அன்பு செல்வன் ஐயா நீங்களா? படுத்திருக்கிறீங்க. உட்காந்துட்டீங்க. ஓகே. வேற யாரு கூட? அன்பு செல்வன் ஐயா என்ன சொல்றாரோ அதை கேட்டு அப்படியே சொல்ல வேண்டியதுதான். நான் சொல்றேன். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. சார் சொல்றீங்களா? ஒரு நிமிஷமா. ஆப்பிகனன் சார் சொல்றீங்களா? ஓகே சார். ஓகே. அன்பு செல்வன் ஐயாவும் ஆப்பிகனன் சார் சொல்லுங்க. எப்படி லட்சுமி அம்மா அடுத்த ப்ரோக்ராம் சொல்லிடுவாங்க, அதனாலதான். சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த வல்லமையும் சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக ஆழ்மன நம்பிக்கையாக எனக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே எங்களுக்குள் பெருக்கெடுத்து நேர்மறை ஆற்றல். சார் இல்ல சார், அவரு பேசுறது கரெக்டா கேட்க மாட்டேங்குது சார். ஏதோ காத்து சவுண்ட் கேக்குது. இல்ல மத்தவங்க எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கேட்க நினைக்கிறேன் சார். கிளியர் ஐயா? சொல்லுங்க சார். எஸ் சார், கிளியர் சார். அனுதினமும் உற்சாக ஊற்றாக இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன். இல்ல சார், தெளிவா கேட்க மாட்டேங்குது சார். சாரி. அவரோட இணைந்து வேற யாராவது சொல்லுங்க சார். தமிழ் வாசன் நீங்க சொல்லுங்க சார் அவரோட சேர்ந்து. ஏன்னா அவரோட மைக் ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சார். தமிழ் வாசன் நீங்க சொல்லுங்க சார். நீங்க அவர்கிட்ட சார் நான் படிக்கிறேன் சார். அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று ஆரோக்கிய வாழ்க்கையை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். மிகவும் நிம்மதியான வாழ்வை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த
வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. எங்களின் ஆத்மாத்மார்ந்த நன்றி. நன்றி சார், வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. ஜெயக்குமார் சார் இருக்கீங்களா? க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே. அசோக் சார் இல்ல, நீங்க கட் பண்ணி கேட்டுதான் சார் கட் ஆயிட்டாரு.